உலகெங்கும் வாழும் தமிழ்ச் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நிகழ்த்தும் பா எழுதவா இணைய வழி மரபு பயிற்சி வகுப்பு. அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா அவடி குமார் அவர்கள் தலைமை ஏற்க, தமிழன் கவிதாலயம் இணை நிறுவனர் திருமதி மைதிலி தயாளன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க, பாவலர் மாமணி மரபு ஆசான் ஐயா கோவிந்தராசன் பாலு அவர்கள் நடத்திய 45வது பயிற்சி வகுப்பை இக்காணொலியில் காணலாம். உச்சங்கம் வளர்த்த செந்தமிழின் தொடரங்கமென அணி செய்யும் அனைத்திந்திய தமிழ் சங்கம் கலையாத கண்ணி தமிழுக்கு நிலையான மணிமகுடம் யாழும் குழலும் முழுவும் முழங்கும் அழக தமிழுக்கு ஆய்வரங்கம். எங்கள் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் தமிழ்ச்சங்கம் தமிழ்ச்சங்கம். தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் மொழி எங்கள் தமிழாகும், சொல்வளம் காட்டும் வழியாகும், ஏழிசை கண்ட செம்மொழியாகும் செம்மொழியாகும். அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய தமிழ் சங்கம் நிகழ்த்துகின்ற பா எழுதவா மரபு வழி பயிற்சி இணைய வழியில் 44 அமர்வுகள் தொடர்ந்து வகுப்புகளாக நடைபெற்று இன்றைக்கு 45வது வகுப்பு. இதுவரை நம்முடைய மொழியின் அடிப்படை இலக்கணங்களை மொழி தோன்றிய நிலை தொட்டு நாம் தொடர்ந்து பின்பற்றி வருகின்ற மரபு வழியில் பாடல்களை பாக்களை வடிக்கின்ற இலக்கண கட்டமைப்புகளை பற்றி, அதனுடைய இசையுடன் கூடிய அந்த இலக்கண கட்டமைப்புகள் பல வகையான பாக்களாக தொடர்ந்து நம்முடைய உணர்வோடு கலந்து நம்முடைய உள்ளங்களை ஈர்க்கின்ற வகையில் பல்வேறு பாடல்களாக கிளைத்தும் தடைத்தும் வளர்ந்தும் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் இன்றைக்கு காவடி சிந்து போன்ற எளிமையான இனிமையான தாலாட்டு போன்ற சாதாரணமான பாமரத்தனமான பாடல்களை கூட மரபு வழியில் இலக்கண கட்டமைப்புக்கு உட்பட்ட பாடல்கள் அவர்கள் எளிமையான சொற்களை கையாண்டு தமிழர்கள் எந்தவித பயிற்சியும் இல்லாமல் இயல்பாகவே அதை உருவாக்கி அதை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வகையான பாடலும் ஒரு வகையான இலக்கண கட்டமைப்பை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதை நம்முடைய மரபு ஆசான் பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலு அவர்கள் அவருக்கே உரித்தான அந்த இனிமையான கற்பிதத்தோடு பல்வேறு செய்திகளை அவர் வெளிப்படுத்தி ஒரு சரியான வகையில் முறையான பயிற்சிகளை மற்றவர்கள் பெறுகின்ற வகையில் தான் கற்றதை கற்பித்து வருகிறார். ஒவ்வொரு நிலையிலும் இன்றைக்கு நம்முடைய மொழியானது தோன்றிய நிலையிலிருந்து இன்று வரை பல்வேறு சங்க இலக்கியமாக இருந்தாலும் பக்தி இலக்கியமாக இருந்தாலும் அல்லது இன்றைக்கு இருக்கின்ற நவீன இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு உயிரோட்டமான உள் உணர்வு தமிழ் இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்றால் தமிழ் நம்முடைய உணர்வுடன் கூடிய மொழி என்பதால் நம்முடைய மொழி முதல் மொழி, மூத்த மொழி, மனிதன் தோன்றிய நிலையில் தோன்றிய மொழி என்ற நிலையில் இருப்பதால் இன்றைக்கு ஒவ்வொரு பாடல் வகையும் நம்முடைய ஏதோ ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஒரு தாலாட்டு பாடுகின்ற பொழுது அது குழந்தையை தூங்க வைப்பதற்கு மட்டுமல்லாமல் அந்த பாடல்களில் வருகின்ற அந்த ஓசை நயம் என்பது அந்த குழந்தைக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு நிகழ்ச்சிய வடிவில் அமைந்திருக்கிறது. இதை போல ஒவ்வொன்றும் ஒப்பாரி அதற்கொன்று இன்றைக்கு கிராமப்புற பாடல்கள், உழைப்பின் போது பாடப்படுகின்ற பாடல்கள் என்று ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு வகையான பாடல்களை அது
இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த வகைகளை எல்லாம் நம்முடைய பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாரதியா அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வகையான பாடலுக்குரிய அவர்கள் பின்பற்றி வந்திருக்கின்ற அந்த இலக்கண வகைகளை மிக சிறப்பான வகையில் எடுத்து சொல்லி 44 வகுப்புகளை கடந்து இன்றைக்கு 45வது வகுப்பில் நாம் இங்கு கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு வகுப்பின் போதும் அவர் சொல்லுகின்ற அந்த பாடல் வகைகள், அந்த பாடல்களுக்கு கிடைக்கின்ற ஓசை நயம், அந்த பாடலை அவர்கள் கையாண்ட முறை, அந்த அதில் இருந்த கருத்துக்கள் எவ்வளவு இனிமையாக இயல்பாக மற்றவர்களை ஈர்த்திருக்கிறது என்பதை எல்லாம் அவர் எடுத்து சொல்லுகின்ற பொழுது தமிழினுடைய சிறப்பை மட்டுமல்லாமல் நம்முடைய இலக்கண அமைப்பின் சிறப்பையும் நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் உலகில் தோன்றிய மொழிகளில் முதல் மொழி என்பது மட்டுமல்ல, இலக்கியம் தோன்றுவதற்கு முன்னால் இலக்கணத்தை கட்டமைத்த மொழி, இலக்கியத்திலிருந்து இலக்கணத்தை கட்டமைத்த மொழி, வாழ்வியலிலிருந்து இலக்கணத்தை உருவாக்கிய மொழி என்று பல்வேறு வகைகளில் நாம் சிறப்பு பெற்ற தமிழ் மொழியின் தாய்மொழியாக கொண்டு நம்முடைய தமிழை போற்றி வருகிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு நம்முடைய இந்த இலக்கண வகுப்பு என்பது இது ஏதோ நம்முடைய மரபை கற்றுக்கொள்கிறோம் அல்லது இலக்கணம் கற்றுக்கொள்கிறோம் அல்லது கவிதை எழுத கற்றுக்கொள்கிறோம் என்பதை என்ற நிலையில் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றிய வாழ்வியல் முறைகளை நாம் பகிர்ந்து கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம், அதை உணர்ந்து கொள்கிறோம் என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள், இன்னும் சொல்ல போனால் தமிழ் நம்முடைய இலக்கியங்களை பார்க்கின்ற பொழுது தமிழ் முதலில் உரைநடை தோன்றியதா கவிதை தோன்றியதா என்று சொன்னால் கவிதையிலிருந்துதான் உரைநடை வந்திருக்கிறது. சிகிலுக்குரிய விளக்கமாக எழுதப்பட்ட விளக்க உரைகள் தான், பொழிப்புரைகள் தான், அதற்குரிய விளக்க உரைகள் தான் உரைநடையில் வந்தது. அதற்கு முன்பு நம்முடைய மொழி என்பதே, நம்முடைய நூல்கள் என்பவை எல்லாம் நமக்கு கிடைத்தவைகள் எல்லாம் நூல் வடிவில் தான், செய்யுள் வடிவில் தான் கிடைத்திருக்கின்றன. எனவே நம்முடைய இலக்கண மொழியே கவிதை மொழி. அதனால்தான் தமிழை கவிதை அழகியல் மொழி என்று மட்டுமல்லாமல் கவிதை மொழியாக நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய பாடல் முறைதான், பா வடிவம் தான் தமிழினுடைய தொன்மை, தமிழினுடைய தோற்றத்தில் இருந்த நடைமுறை என்று கூட நாம் உறுதிப்பட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நாம் நம்முடைய மொழி என்பது கவிதையோடு கவித்துவத்தோடு தோன்றிய மொழி, வளர்ந்த மொழி ஆக அன்றைக்கு எந்தவித கல்வி அறிவு என்று இன்றைக்கு சொல்லப்படுகின்ற அந்த நிலை இல்லாமல், இந்த கற்பித்தல் என்ற நிலை இல்லாத காலத்தில் இயல்பாகவே அன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் தமிழை கவிதை நடையில் பாவடிவில் எழுதுவதற்கு பயிற்சி பெற்றிருந்தார்கள். அவர்களுடைய மொழியை உச்சரிக்கின்ற, அவர்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற அந்த பாங்கு என்பது கவிதை வடிவில் செய்யுள் வடிவில் இருந்திருக்கிறது. அதனால்தான் நம்முடைய சங்க இலக்கியங்கள் செய்யுள் வடிவில் கிடைத்திருக்கின்றன. நம்முடைய இலக்கிய நூல்கள் எல்லாம் இலக்கியம் என்று எடுத்து நாம் பயன்படுத்துகின்ற அத்தனை நூல்களும் செய்யுள் வடிவில் வந்தவைதான். நம்முடைய பாரதியார் எளிமைப்படுத்துவதற்கு முன்பிருந்த செய்யுள் வடிவங்கள் என்பதெல்லாம் கடுமையாக இருந்து இலக்கிய நூல்கள், அந்த நூல்களை எல்லாம் எளிமைப்படுத்துகின்ற பொழுதுதான் உரைநடை என்கின்ற ஒரு வடிவமே நமக்கு தமிழுக்கு கிடைத்ததாக சொல்லப்படுகிறது, ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட நிலையில் நாம் இன்றைக்கு கவிதை நடையில் பாவடிவத்திலிருந்து உருவான இந்த மொழி தமிழ், இன்றைக்கு அதை கடந்து நாம் போனோம், கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பது கூட தேவையான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் மறந்து சென்று கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய மரபை மறந்துவிட்டு நாம் மொழியை காப்பாற்ற முடியும் என்று நம்புவது மூடத்தனம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் நம்முடைய மரபு என்பது பா வடிவம்தான், இலக்கண வடிவம்தான், கவிதை வடிவம்தான். எனவே அந்த மரபை தெரிந்து நாம் மற்ற நிலைகளில் நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே மரபை நாமே பின்பற்றவில்லை என்றால், அல்லது நாமே அதை புதுப்பிக்கவில்லை என்றால், நாமே அதை பயன்படுத்தவில்லை என்றால், நம்மை தொடர்ந்து வருகின்ற தலைமுறைகள் அது மறந்து போகும், பயனற்ற ஒன்று என்று கருதுகின்ற மனநிலைக்கு வளர்ந்துவிடும். எனவே அதை மாற்ற வேண்டிய கடமை இன்றைய தலைமுறைக்கு இருக்கிறது. அந்த வகையில்
நாமும் நம்முடைய பணியாக இந்த மரபு இலக்கணத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பதை விட பயன்படுத்துகின்றவர்கள் பயன்படுத்தட்டும், தேவைப்படுகின்ற பொழுது பயன்படுத்தட்டும். ஆனால் அந்த மரபே தெரியாமல் இருந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய தமிழ் சங்கம் இந்த பா எழுத வா என்கின்ற மரபு இலக்கணத்தை பயிற்றுவிக்கின்ற பணியை தொடர்ந்து செய்து வருகிறது. இன்னும் தொடர்ந்து இதை செய்ய இருக்கிறது. இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்கின்றவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டதை போல இது ஒரு சரியான இந்த பயிற்சி பெறுகின்றவர்கள் மட்டுமல்ல, இதை நம்முடைய கடகமுரசு தமிழ் காட்சி ஊடகத்தின் வழியாக இதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வகுப்பையும் அடுத்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை இருந்து காட்சிப்படுத்துகிறோம். அதை எல்லோரும் பயன்படுத்துகின்றவர்கள் வகுப்பிற்கு வருகின்றவர்களை விட அந்த காட்சி ஊடகத்தின் வழியாக பார்க்கின்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் எல்லோரும் பயன்பெறுகின்ற வகையில் அவர்களுக்கென்று ஒரு தேர்வு நடத்தி சான்றிதழ் தருவதென்று முதலில் அறிவித்ததை போல நாம் செய்ய இருக்கிறோம். அதை இப்பொழுது 45 வகுப்புகள் நடந்திருக்கின்றன. இன்னும் 5 வகுப்புகளுக்கு பிறகு 50வது வகுப்பு நடைபெற இருக்கிறது. இந்த 50வது வகுப்பு முடிந்தவுடன் ஒரு தேர்வு நடத்தப்படும். அந்த தேர்வு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையோடு இணைந்து அந்த தேர்வு நடத்தப்படும். அந்த தேர்வில் வெற்றி பெறுகின்றவர்களுக்கு இளம் பாவலர் என்ற சான்று வழங்கப்படும். அதற்கு பிறகு அதை தொடர்ந்து இந்த வகுப்பு நிறைவு பெறுகின்ற பொழுது முழுமையான தேர்வு நடத்தி பாவலர் விருது தரப்படும். எனவே இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுகின்றவர்களை பாராட்டுவதோடு இந்த வகுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் இந்த வகுப்பை பயன்படுத்தி இந்த தேர்வில் பங்கு கொள்கின்றவர்கள் அனைவருக்கும் அவர்கள் தேர்வில் வெற்றி பெற்றால் இளம் பாவலர், அதனைத் தொடர்ந்து பாவலர் சான்றிதழ் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையோடு இணைந்து அந்த சான்றிதழை வழங்க இருக்கிறோம். எனவே அந்த தேர்வு விரைவில் நடைபெற இருக்கிறது. இதையெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இது ஏதோ நாம் கவியரங்கம் நடத்துகிறோம், கருத்தரங்கம் நடத்துகிறோம், பட்டிமன்றம் நடத்துகிறோம், விழாக்கள் நடத்துகிறோம், அதை போல இது ஒன்று என்று கருதாமல் நம்முடைய மரபை மீட்டெடுக்கின்ற முயற்சி என்று கூட எண்ணாமல் நம்முடைய முன்னோர்கள் கையாண்ட மொழி நடையை நாம் அழிந்து விடாமல் பாதுகாக்கின்ற அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு தூண்டுதலாக இந்த பயிற்சி வகுப்பு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த வகையில் இந்த பயிற்சி வகுப்பை நம்முடைய பாவலர் மாமணி மரபு ஆசான் கோவிந்தராசன் பால ஐயா அவர்கள் தொடர்ந்து எந்தவித சுணக்கமும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆர்வத்தோடும் அக்கறையோடும் அதிக நேரங்களை செலவழித்து ஒரு சிறந்த வழிகாட்டுகின்ற, ஒரு பயனுள்ள, மற்றவர்களை பக்குவப்படுத்துகின்ற, மற்றவர்களை பாதுகாக்கின்ற வகையில் ஒரு சிறப்பான வகுப்பை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவரை நான் மீண்டும் பாராட்டுகிறேன். ஒரு நல்ல முயற்சியில் அனைத்து இந்திய தமிழ் சங்கம் ஈடுபடுகின்ற பொழுது அதற்கு துணையாக இருந்து அவர் தன்னுடைய பணியை செய்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக அவரை நாம் தொடர்ந்து அவருடைய உணர்வுகளுக்கு சரியான வகையில் ஒரு சீரான இந்த அரங்கை அமைத்து தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாமும் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். வழக்கமாக நாம் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு முறையும் சிறப்பிப்பதற்காக நம்முடைய வகுப்புக்கு ஒவ்வொரு ஆளுமைகளை, தமிழ் ஆளுமைகளை, தமிழுக்காக பணியாற்றியவர்களை, தமிழை சிறப்பிக்கின்றவர்களை, தமிழுக்காக தன்னை நேரத்தையும் நினைப்பையும் செலவழிக்கின்ற நினைப்பு உள்ளவர்களை, உடைத்துக் கொண்டிருப்பவர்களை, எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் தமிழ் பயன்பெற வேண்டும் என்பதற்காக பணியாற்றுகின்றவர்களை அழைத்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறுவது, அவர்களுடைய அனுபவத்தை பெறுவது, அவர்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுவது என்று நாம் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறோம். 44 அமர்வுகளிலும் 44 ஆளுமைகள் அந்த பணியை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு வாழ்த்துரை வழங்குவதற்காகவும் தன்னுடைய அனுபவத்தையும் தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய அறிவு நுட்பத்தையும் வெளிப்படுத்துவதற்காக வருகை தந்திருப்பவர் கவிமாமணி மைதிலி தயாளன் அவர்கள். தமிழன் கவிதாலயம் என்கின்ற அமைப்பை அதனுடைய நிறுவனரோடு இணைந்து சிறப்பான வகையில் நடத்தி கொண்டிருப்பவர்.
ஆண்டு விழாக்களை நடத்துகின்ற பொழுது ஒரு ஆண்டு விழாவை எப்படி நடத்த வேண்டும் என்று மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுகின்ற வகையில் தெளிவாகவும் சிறப்பாகவும் அனைவரையும் சரியாக சிறப்பிக்கின்ற வகையிலும் விழாவை நடத்துகின்ற ஒரு நல்ல ஆளுமை மிக்கவர். பொதுவாக எதையுமே சிந்திப்பது எளிது, ஆனால் சிந்திப்பதை செயலாற்றுவது என்பது எல்லோராலும் முடியும் என்றாலும் பலரால் அவர்கள் முனைவதில்லை, அல்லது சிலர் முனைந்தாலும் அது முடிவதில்லை என்ற நிலையில் அதை கடந்து போகிறோம். ஆனால் அருமை சகோதரி மைதிலி தயாளனை பொறுத்தளவில் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும், சீராக செய்ய வேண்டும், உணர்வோடு செய்ய வேண்டும், மற்றவர்கள் உவந்து பாராட்டுகின்ற வகையில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். அதை செய்து முடிக்கின்ற ஆற்றலையும் தின்பையும் பெற்றவர். ஒரு சிறந்த கவிஞர் என்பது மட்டுமல்ல, ஒரு கவிஞர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு அவர் தன்னை ஒரு வழிகாட்டியாக உருவாக்கி கொண்டிருப்பவர். தஞ்சை மண்ணின் பெருமையை, பெருமிதத்தை, சிறப்பை, சீரை உலகுக்கு சொல்லுகின்ற, இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இயற்கை உணவு என்று சொன்னால் நம்மாழ்வாரை மறந்துவிட்டு இயற்கை உணவை நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கு விஞ்ஞான யுகம் மாறி இன்றைக்கு இயற்கை யுகத்தை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அந்த நிலைக்கு உலகம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து களத்தில் நின்றவர் நம்மாழ்வார் அவர்கள். அவருடைய உறவினராக இருந்து, அவருடைய வழித்தொன்றலாக இருந்து, அவரை போலவே தமிழ் மீது தனியாத பற்று கொண்டு அவர் பணியாற்றி கொண்டிருப்பவர். சிறந்த கவிஞர், நல்ல தமிழ் பண்பாளர். தான் வாழுகின்ற காலத்தில் வாழுகின்ற மக்களுக்கு தன்னால் ஏதாவது செய்ய முடியும் என்றால் அதை செய்தே தீர வேண்டும் என்ற வேட்கையோடு பணியாற்றுகின்ற உளப்பாங்கும் உள்ள கிடக்கையும் கொண்டவர் அருமை சகோதரி கவிமாமணி மைதிலி தயாளன் அவர்கள் இங்கே வருகை தந்து வாழ்த்துரை வழங்க வருகை தந்திருக்கிறார். அந்த வகையில் அவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை வழக்கம் போல் ஒருங்கிணைப்பு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர், சென்னை உயர்நீதிமன்றத்தின் சான்றுறுதி ஆணையர் வழக்கறிஞர் ஆக்கு நிறைமதி அவர்களுக்கும், அவர்களைப் போலவே அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அம்மா தமிழ் பீடம் செயலாளர் தமிழ்காரகை சுகந்தீனா அவர்களுக்கும், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தென் மண்டல தலைவர் முனைவர் சே முருக சரஸ்வதி அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அமைப்பாளர்கள், உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என்று எல்லா நிலைகளிலும் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கின்ற வகையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழன் கவிதாலயம் இணை நிறுவனர் கவிமாமணி மைதிலி தயாளன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். தாய்க்கும் தமிழுக்கும் முதல் வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நிகழ்த்தும் பா எழுதவா இணையவழி மரபு பயிற்சியின் 45வது வகுப்பை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் இவ்வமைப்பின் நிறுவனர் சொல்லின் செல்வர் நல்லார்க்கினிய திரு ஆவடி குமார் அண்ணா அவர்களுக்கும், இவ்வகுப்பின் மூலம் பல மரபு கவிஞர்களை உருவாக்கி ஊக்கப்படுத்தும் உயர்ந்த பணியினை செவ்வனே செய்யும் திரு கோவிந்தராசன் பாலு அண்ணா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொண்டு, அங்கனமே இந்நிகழ்வு சிறக்க உறுதுணையாக செயல்படும் ஒருங்கிணைப்பாளர்களான அன்பு சகோதரிகள் தமிழ் தாரகை திருமதி சுகந்தீனா அவர்களுக்கும், வழக்கறிஞர் திருமதி நிறைமதி அவர்களுக்கும், முனைவர் திருமதி முருக சரஸ்வதி அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி அவை சார்ந்த அனைத்து கவிஞர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். மரபு வகுப்பிற்கு வாழ்த்துரை வழங்கும் அளவுக்கு என்னை வளர்த்த தமிழன் கவிதாலயம் நிறுவனரும் எனது அன்பு தந்தையுமான என்னுயிர் தந்தை திரு ARK சிங்கத்தமிழன் அவர்களை வணங்கி வாழ்த்துரையை தொடங்குகின்றேன். கன்னடமும் கழித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதரத்தே உதித்து ஒன்று பல வாகிடினும் ஆரியம் போல் உலக வழக்களித்தொழிந்து சிதையா உன் சீரிழமை திறம்பியந்து செயன்மறந்து
வாழ்த்துதுமே என்ற மனோன்மணியம் சுந்தரனார் வரிகளை போற்றி வணங்குகின்றேன். தேடி சோறு நிதம் திஞ்சு பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று கடும் கூற்றுக்கு இரையாகும் வேடிக்கை மனிதரை போல் அல்லாமல் வாழும் காலத்தில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழர்களுக்கு அதிகம் உண்டு. அந்த வகையில் கற்பனை வளம் என்பதும் தமிழர்களுக்கே அதிகம் உள்ளது என்பது ஆய்வில் உள்ளது. நிறைய ஆய்வுகளில் கண்டறியப்பட்ட ஒரு உண்மை. அதுபோல ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் கற்பனை வளம் அதிகம் இருந்தாலும் அந்த கவிதையில் மரபு மாறாமல் யாப்பிலக்கணம் கலந்து எழுதக்கூடிய ஒரு திறனை வளர்க்கக்கூடிய ஒரு ஆசான் நம்மிடையே இருப்பது நமக்கு ஒரு வரமாக நினைக்க வேண்டும். இப்போ கவிதை எழுதுறோம், நிறைய கவிதை எழுதுறோம், அதற்கு கற்பனை திறன் மட்டும் போதும். அந்த கற்பனை திறன்ல நம்ம இப்ப எழுதுற கவிதைகள் பிற்காலத்துல ஒரு பெரிய வரலாறாக மாறும். எப்படின்னா, இப்ப ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் நிறைய வரலாற்று செய்திகள் மூலம் தான் நமக்கு தெரிய வருது. அது நிறைய எழுத்தாளர்கள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அவ்வளோ செய்திகள் நம்ம அறிஞ்சிருக்கோம், அவ்வளோ செய்திகள் நமக்கு தெரியுது அப்படின்னா நிறைய எழுத்தாளர்கள் மூலமா தான் நமக்கு தெரியுது. ராமாயணம் முதற்கொண்டு மகாபாரதம் முதற்கொண்டு பல இதிகாசங்கள் நிறைய ஒழுக்க நெறிகளை நமக்கு கொடுத்திருக்கு. தேவாரம் நூலில சொல்லியிருப்பாங்க, தில்லைவாழ் அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன் எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலர் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த நூல்ல உள்ள வரிகள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஈசன் மேல பக்தி கொண்ட ஒருத்தர் சொல்ற மாதிரி, அதாவது தில்லைவாழ் அந்தணர்த்தம் அடியார்க்கு அடியேன் அப்படின்னா தில்லையில வாழ்கின்ற அந்தணருக்கு சேவை செய்யற அடியார்க்கும் நான் அடியேன் அப்படின்னு பொருள்படும். அதாவது அந்த ஈசன் மேல இருக்கிற பக்தியில அந்த ஊர்ல இருக்க குயவனாருக்கு கூட நான் அடியேன் அப்படிங்கிற வரிகள் அதுல இடம் பெற்றிருக்கும். அந்த வகையில சொல்லணும்னா, தமிழ் மேல நம்ம பற்று கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லணும்னா, அந்த தமிழ் மொழிக்கு சேவை செய்கின்ற அத்துணை நபர்களும் அத்துணை பேர்களும் அத்துணை சான்றோர்களுக்கும் நம்ம அடியேன் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப சொந்த பணிகள் திரு ஆவடி குமார் அண்ணாவா இருக்கட்டும், திரு கோவிந்தராஜன் அண்ணா மலையரசன் அண்ணாவா இருக்கட்டும், சொந்த பணிகள், கட்சி பணிகள், இல்லற பணிகள் நிறைய இருக்கும் போதும் இந்த தமிழுக்காக ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை நடத்தி இதன் மூலமா நிறைய மரபு கவிஞர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. கவிதை அப்படிங்கிற எழுத போனோம்னா நிறைய இயற்கையை பார்த்தோ, இல்ல நமக்கு பிடிச்ச விஷயத்த பார்த்தோ, இல்ல நம்ம மனச தாக்கம் கொடுக்கிற ஒரு விஷயத்தை பொறுத்தோ நம்ம கவிதை எழுதுவோம். அந்த கவிதை 4 வரிகள்ல எழுதினா அது வெண்பா, நேரிசை வெண்பா. தனிச்சொல் இல்லாம எழுதினா அது இன்னிசை வெண்பா. 3 வரிகள்ல எழுதினா அது சிந்தியல் வெண்பா. 2 அடிகள்ல எழுதுனா அது குரல் வெண்பா. இதுவே நேரிசை வெண்பால தனிச்சொல் நீக்கிட்டா அந்த 2 அடிகள் சேர்ந்தது, 2 குரல் வெண்பா சேர்ந்தது ஒரு நேரிசை வெண்பாவாகும். இந்த மாதிரியான ஒரு தலை தட்டாம அடி பிறலாம சீர் பிரிச்சு எழுத வைக்கிறது அந்த முன்னோர்கள் எப்படி கையாண்டாங்களோ, அந்த தமிழை எப்படி அவங்க கவிதையில கொண்டு வந்தாங்களோ அந்த ஒரு ஞானத்தை இருளகற்றும் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய தமிழ் மொழியை பயிற்றுவிக்கும் ஆசான்கள் நமக்கு இந்த மாதிரியா தமிழை கற்று கொடுத்து நம்ம இந்த வலைத்தளத்தை பயன்படுத்தி உலகத்துல இருக்க எங்கே இருந்தாலும் நம்ம இந்த தமிழை கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்தவங்களுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லிக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்ன நம்ம வாழ்வாதாரத்துக்காக என்ன மொழி வேணா கத்துக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, சமஸ்கிருதம், இப்படி எந்த விதமான மொழியை கத்துக்கிட்டு நம்ம வாழ்வாதாரத்துக்காக இல்ல வேற இடத்துக்கு போய் நம்ம பேச்சு வழக்குக்காக அந்த மாதிரி கத்துக்கிட்டாலும் தமிழை நம்ம உயிரா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றோர் இருக்காங்க. ஏன்னா அவங்க போய் நின்ன இடத்துல தமிழ் மொழி
மட்டுமே தமிழ்ல வந்து அவங்க ஞானம் பெற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே அவங்க பெரிய இடத்துல பெரிய மரியாதையோட அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. யார் யாரையோ சொல்றதை விட நான் வாழ்ற இந்த ஊர்ல ஒரு பட்டிமன்றம் நடத்தினாலோ இல்ல ஒரு கோயில்ல திருவிழா நடத்தும் போது ஒரு பேச வந்தாங்கனாலோ இல்ல இப்போ ஒரு திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு இங்க, அந்த கோயில்ல கதை சொல்லுவாங்க, 48 நாள் கதை சொல்லுவாங்க. அந்த கதை சொல்றதுக்காக ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வெளியூர்ல இருந்து கூட்டிட்டு வந்தாலோ, ஐயோ இளங்காடா, தஞ்சாவூர் மாவட்டத்துல இளங்காடு அப்படிங்கிற கிராமத்துல வந்து நிறைய புலவர்கள் இருக்காங்க, அங்க போய் நம்ம தமிழ்ல தப்பா ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம பேசிட்டோம்னா அவ்வளவுதான், அங்க இருக்கிற நிறைய பேருக்கு நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இருக்கிற அந்த தமிழ் புலவர்கள்னா அவங்க சொல்றவங்க 8ஆம் வகுப்பு, இன்னும் சொல்ல போனா 2ஆம் வகுப்பு கூட படிச்சவங்க கூட இருக்க மாட்டாங்க. ஆனா தமிழ்ல ரொம்ப தேர்ந்தவங்களா இருப்பாங்க. மரபு கவிதை ஒரு நிமிஷத்துல ஒரு பக்கம் ஃபுல்லா ஒரு தலை தட்டாம எழுதக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த ஊருக்கே இந்த பேர் இருக்குன்னா இன்னும் மதுரையில போயிட்டு ஒரு விழால பேசணும். அந்த விழாவை விட்டு மேடையில பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி நம்மாழ்வாரோட பேத்தி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கீழே இறங்கி வரும்போது நம்மாழ்வார் பத்தியோ அந்த இயற்கை விஞ்ஞானிங்கிற அந்த பேர் பத்தியோ இறங்கி வந்தப்போ ஒருத்தவங்க கேட்கல. அவங்க கேட்டது என்ன, நீங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்க இளங்காடாமா, அந்த ஊர்ல நிறைய தமிழ் புலவர்கள் இருக்காங்களே, நீங்க அந்த ஊர்ல இருந்து தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஊருக்கு வந்து நான் மருமகளா வந்திருக்கேன், இருந்தாலும் கூட இவ்வளோ தமிழறிஞர்களை பார்த்துதான் அந்த தமிழோட தாக்கம், ஏன்னா நான் படிச்சது முழுக்க வந்து ஆங்கில வழி கல்விதான், கவிதை மேல நாட்டம் இருந்ததே தவிர மரபு கவிதை அப்படின்னு எழுதுறது ஆரம்பத்துல தெரியாது. இந்த மாதிரியான சமூக வலைத்தளம் வந்துதான் திரு ARK சிங்கத்தமிழன் அவர்கள் ஒரு குழந்தைய கையை பிடிச்சு நடத்தி கூட்டிட்டு போனா எப்படி கூட்டிட்டு போவாங்களோ அந்த மாதிரி, ஏன்னா அது சமூக வலைத்தளம், பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப வந்து ஒரு ஒவ்வொரு அடியா ஒரு குழந்தைக்கு எடுத்து வைக்க சொல்லி தர மாதிரி ஒவ்வொரு அடியா இன்னமும் கூட ஒவ்வொரு விழாவிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் நான் பேசுறத கவனிச்சுட்டே இருந்து, இந்த விழால இப்படி செய்ய, இந்த விழால அடுத்த விழால இப்படி செய்யாதமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலயுமே ஒரு தந்தைக்கு உண்டான அத்தனை அறிவுரையும் சொல்லி, இன்னும் சொல்ல போனா மரபு வகுப்பு போங்க, இப்படி எழுதுங்க, இன்னும் அவங்களுக்கு நிறைய கவிதை எழுத தெரியும். தன்னை வந்து மேம்படுத்திக்காம எனக்காக ஒரு குழுமம் வச்சு, தமிழன் கவிதாலயம் அப்படிங்கிற குழுமமே எனக்காக உருவாக்குனதுதான். ஏன்னா அந்த போட்டி இந்த போட்டின்னு போய் நிறைய குழுமத்துல எழுதி என்னோட இயல்பே வந்து யாராவது தப்பு பண்ணா உடனே சண்டை போடுறது, அதுவும் திரு ARK சிங்கத்தமிழன் அவர்கள்கிட்ட இருந்து வந்த பண்புதான். நிறைய வந்து சமூக வலைத்தளத்துல சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக உருவாக்கின தளம் தான் தமிழன் கவிதாலயம். அதுல கவிதை எழுத ஆரம்பிச்சு, மரபு கவிதை எழுத ஆரம்பிச்சு, இப்ப மரபு புத்தகம் திரு ஆவடிக்குமார் அண்ணா கையில தான் வெளியிட்டிருக்கோம். அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு ஆசான், நமக்கு மேல ஒரு ஆசான் இருந்து நம்மளை வழி நடத்துறதுக்கு இருக்கிறதுனால மட்டும்தான் முடியும். இப்போ இந்த வலைத்தளத்தை நிறைய பார்த்துட்டே வரோம். இன்னும் சொல்ல போனா 44 நிகழ்வையும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுல இணைஞ்சு பார்க்க நேரம் இல்லாம என்ன மாதிரி நிறைய பேர் இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே தான் இருக்காங்க. இது ஒரு பெரிய பெரிய சேவை. இந்த தமிழ் சேவை அப்படிங்கிறது பெரிய சேவை. அதாவது கடவுளுக்கு இது சொல்றாங்க இல்லையா, அன்னச்சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏழை அப்படிங்கிறது அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த கற்றல் போய் நம்ம கத்துக்க முடியாதவங்களதான் அந்த ஏழை அப்படின்னு குறிப்பிடுறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பள்ளி காலத்தை முடிச்சிட்டோம், கல்லூரி காலத்தை முடிச்சிட்டோம், இப்ப வந்து கற்றல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரியான வகுப்பை ஏற்படுத்தி இதன் மூலமா நம்ம கத்துக்கிறதுனால ரொம்ப ஈஸியா ரொம்ப சுலபமாவே நம்ம கத்துக்க முடியுது. இந்த கவிதை எழுதுற பழக்கம் நம்ம பசங்க கிட்ட போய் சேரும்போது அது மரபோட யாப்பிலக்கணத்தோட போய் சேரும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இதுக்கு உறுதுணையா இருக்கிற ஆசான் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை நடத்துற ஆவடி குமார் அண்ணா அவர்களுக்கும், இதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றியை கூறிக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி அம்மா.
ஒரு சரியான உரையை தன்னுடைய வாழ்த்துரையாக தன்னுடைய அனுபவத்திலிருந்து தான் பெற்றதை மிக எளிமையாக இன்றைக்கு நம்முடைய மரபு வழி பயிற்சி என்பது நாம் இரத்தத்தோடு கலந்தது, உதிரத்தோடு உறைந்திருப்பது, நம்முடைய உணர்ச்சியோடு இருப்பது. நம்முடைய தமிழ் என்பது, நம்முடைய மரபு என்பது நம்முடைய முன்னோர்களுடைய உணர்ச்சி பெருக்குதான் கவிதைகளாக, செயல்களாக, பாடல்களாக இன்றைக்கு நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அது ஒவ்வொரு நிலையிலும் அவர்களுடைய இன்பமாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், வீரமாக இருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் வெறுப்பாக இருந்தாலும், அதையெல்லாம் அவர்கள் பாடல்களில் எழுதி வைத்திருந்தார்கள். அதைத்தான் நாம் இப்பொழுது இலக்கியமாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய மரபு நம்மோடு நின்றுவிடக் கூடாது. நமக்கு பின்னாலும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருப்பதை போல நம்மை தொடர்ந்து வருகின்ற தலைவர்களுக்கு நாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இந்த மொழியை, அந்த மொழியினுடைய அடிப்படை இலக்கணம் மாறாமல் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பல்வேறு குறுக்கீடுகள், பல்வேறு சூழல்கள், பல்வேறு வளர்ச்சி என்ற பெயரால் அல்லது இன்றைக்கு பல்வேறு மொழிகளின் தாக்கம், அதனுடைய வீச்சு, நாம் பழகின்ற பொழுதே பல மொழிகளோடு பழகுகின்ற சூழ்நிலையில் ஏற்படுகின்ற மாற்றம், கலப்பு, இது எல்லாம் தமிழினுடைய தொன்மையை, பழமையை, இலக்கணத்தை சிதைத்து விடக்கூடாது. இன்றைக்கு நவீன இலக்கியத்தின் வெளிப்பாடாக இன்றைக்கு புது கவிதை தொடங்கி இன்றைக்கு ஐக்கு என்று பல வகையான கவிதைகள், மேல்நாட்டு மொழிகளில் இருந்த கவி நடைகள் அதனுடைய கலப்பினமாக இன்றைக்கு தமிழிலும் அந்த கலப்பு கலந்து அந்த மொழி நடையில் இன்றைக்கு நாமும் எழுத பழகி கொண்டிருக்கிறோம். அதையும் நாம் பாராட்டி விருதும் தந்து கொண்டிருக்கிறோம். அது வேறு, அதை நான் குறை சொல்லவில்லை. எனவே நான் சொல்லுவது, நாம் எத்தனை மொழிகளை கற்றுக்கொண்டாலும், எத்தனை மொழி வகைகளை பாடல்கள் எழுத நாம் பழகி கொண்டாலும், நம்முடைய மொழியையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதை போலவே நம்முடைய மொழியினுடைய அடிப்படை இலக்கணத்தையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கம். அதை உணர்ந்தவராக நம்முடைய தமிழன் கவிதாலயம் இணை இயக்குனர் கவிமாமணி மைதிலி தயாளன் அவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய கருத்தை சொல்லி தான் வாழுகின்ற இளங்காடு பற்றியும் அதனுடைய தமிழ் புலமை பற்றியும் அங்கே இருக்கின்றவர்களுடைய ஆற்றல், இயல்பாக அந்த மண்ணுக்குரிய இயல்பாக அவர்களுடைய மொழி வளம் என்பது ஒரு புலவருக்குரிய மொழி நடையை அவர்கள் இயல்பாகவே பெற்றிருக்கிறார்கள். அங்கே இருந்து நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது பல்வேறு மொழி அறிஞர்கள் வருகிறார்கள் என்று நாம் நினைத்தால் அவர்கள் சாதாரணமாக, இன்னும் சொல்ல போனால் ஆசிரியராக கூட இல்லாமல் அவர்கள் ஏதோ ஒரு பணியை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் மிக சரியான இலக்கணத்தோடு கவிதைகளை அரங்கேற்றுவது நாம் பல நிகழ்ச்சிகளை பார்த்து வியந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தமிழ் இன்றைக்கும் தழைத்திருக்கின்ற இளங்காட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் சிறந்த கவிஞர் மட்டுமல்லாமல் தன்னை போலவே மற்றவர்களுக்கும் தன்னால் முடிந்த வகையிலெல்லாம் தமிழ் தக்க வகையில் பயன்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் அருமை சகோதரி கவிமாமணி மைதிலி தயாளன் அவர்கள். வருகை தந்ததற்காகவும் சிறப்பான வாழ்த்துறையை வழங்கியதற்காகவும் அவரை நான் பாராட்டி வாழ்த்துகிறேன். அவர் சிறந்த நிலையில் பல்வேறு வகையில் தமிழுக்கு சிறப்பு செய்வதோடு தானும் சிறப்பு பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் பல நிலைகளில் இந்த பயிற்சி வகுப்பை தொடர்ந்து பெற்று வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 45வது வகுப்பு. பாண்டியன் கூடகார துஞ்சிய மாறன் வழுதி பற்றி பாடுகின்ற பொழுது ஐயூர் முடவனார் ஒரு பாடலில் சொல்லுவார். நீர்மிகின் சிறையும் இல்லை, தீமிகின் மண்ணுயிர் நிழற்றும் நிழலும் இல்லை, வலிமிகின் வலியும் இல்லை,
ஒளிமிக்கு அவற்றோர் அன்ன சினப்போர் வழுதி என்று பாண்டியன் கூடக்காரத்து துஞ்சிய மாறன் வழுதியை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஐயூர் முடவனார் சொன்னதை புறநானூற்றில் படித்திருப்போம். நீர் மிகுந்து விட்டால், வெள்ளப்பெருக்கு எடுத்து வந்து விட்டால் அதை தடுத்து காப்பாற்றுகின்ற அல்லது காக்கின்ற அரண் என்பது இல்லவே இல்லை. நீர் வருகின்ற வரைதான் நாம் பார்த்து கொண்டிருப்போம். அது பெருக்கெடுத்து வெள்ளமாக கட்டுக்கடங்காமல் வருகின்ற பொழுது அதை தடுப்பதற்கு உலகத்தில் யாருக்கும் ஆற்றல் இல்லை. தீ பெருகிவிட்டால் அதை தடுப்பதற்கு உலகத்தில் எந்தவித தடுப்பு அரணும் இல்லை. அதை போல உயிர்களை வதைக்கின்ற அந்த தீ வெப்பமானது கொழுந்துவிட்டு எரிகின்ற பொழுது அந்த உயிர்களுக்கு ஒரு அரண் அமைத்து தருகின்றால் அதை காப்பாற்றுகின்ற ஒரு நிழல் என்று எதுவும் சொல்ல முடியாது. அதை போலவே காற்று மிகுந்து விட்டால், அது புயலாக மாறிவிட்டால், அந்த காற்றை தடுப்பதற்கு உலகத்தில் எந்த அரணும் தடையும் இல்லை. எல்லாம் அந்த இயற்கை, காற்றாக இருந்தாலும் நீராக இருந்தாலும் தீயாக இருந்தாலும் அந்த இயற்கையின் பெருக்கெடுத்து போகின்ற பொழுது அதை தடுக்க யாராலும் முடியாது என்பதை போல இந்த பாண்டியனை யாரும் தடுக்க முடியாது போர்க்களத்தில் என்று புறநானூற்றில் பாடல் சொல்லும். இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், எனவே இயற்கை என்பது நம்முடைய கையில் இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அந்த இயற்கையை நாம் வெல்ல வேண்டும் என்று நினைத்தால், இயற்கை சீற்றமடைந்தால் அல்லது பெருக்கெடுத்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அதை போல இன்றைக்கு உலகம் தன்னை இயற்கையில் இயல்பிலிருந்து மாறி வேகப்படுகின்ற பொழுது, இயற்கை தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக பெருக்கெடுக்கின்ற பொழுது அல்லது பாடம் புகட்ட நினைக்கின்ற பொழுது அதிலிருந்து யாரும் மீள முடியாது. அந்த வகையில் தமிழ் தொடர்ந்து தன்னைத்தானே காப்பாற்றி வந்திருக்கிறது. தமிழ் பெருக்கெடுக்கின்ற பொழுது அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை. கடல் சீற்றம் வந்தது, கடல் கோள்கள் வந்திருக்கின்றன, எவ்வளவோ இயற்கை பூகம்பங்கள் வந்திருக்கின்றன. தமிழ் தோன்றிய குமரி கண்டமே அழிந்திருக்கிறது என்றெல்லாம் வரலாறு சொல்லுகிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும், இந்த இயற்கை சீற்றங்களை எல்லாம், இயற்கை பேரிடர்களை எல்லாம், இயற்கையினுடைய அழிவை எல்லாம் மீறி இன்றைக்கு எந்தவித இயற்கை பாதிப்பும் பாதிக்காத ஒரு மொழி என்றால் அது தமிழ். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ் தோன்றிய காலம் தொற்று இன்று வரை உலகில் தோன்றிய மொழிகளில் தோன்றிய நிலையிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இளமை குன்றாமல் வடக்கில் இருக்கின்ற மொழி தமிழ். அந்த வகையில் அந்த தமிழ் மொழியை நாம் தாய்மொழியாக பெற்றிருக்கிறோம் என்பதால் நாம் பெருமைப்பட உரிமை உண்டு. அந்த வகையில் ஒரு சிறப்பான மொழியை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய மொழியை, அந்த மொழியினுடைய அடிப்படை மரபு மாறாமல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் நாம் இந்த பயிற்சி வகுப்பை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அந்த பயிற்சி வகுப்பை சிறப்பாக தொடர்ந்து நடத்தி நம்முடைய மரபை மீட்டெடுப்பதற்கு நமக்கு தோன்றா துணையாக நின்று வழிகாட்டுகின்ற மரியாதைக்குரிய பாவலர் மாமணி கோவிந்தராசன் பால் ஐயா அவர்களிடம் இந்த அமர்வை, அரங்கை ஒப்படைக்கிறேன். வாழ்க தமிழ். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் சொல்லின் செல்வர் ஐயா அவர்களினுடைய சீரிய வழிகாட்டலில் சிறப்பாக பா எழுத வா என்ற இந்த நிகழ்வானது 45வது வகுப்பை இன்றைய தினம் தொட்டிருக்கிறது. மிகச்சிறந்த முறையிலே வழிகாட்டலோடு நடைபெற்று வருகின்ற இந்த நிகழ்வில் ஒவ்வொரு வாரமும் ஒரு தமிழ் அறிஞர் வாழ்த்துரையோடு மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வு அமைகின்றது. இன்றைக்கு சிறப்பாக மைதிலி தயாளன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். இணை நிறுவனர் தமிழன் கவிதாலயம். அவருக்கு நாமும்
நன்றி சொல்வோம். எழுச்சியோடு மரபினையும் எடுத்துச் சொன்னார். உளமாற உவகையோடு உரைத்த வாக்கு உண்மையினை உரைக்கத்தான் உணர வைத்தார். அளவான அசையோடு அழகாய்ச் சொன்னார். அழுத்தமாக கருத்துரையை ஆய்வு கண்டோம். அழுத்தமான கருத்துரையின் ஆய்வை கண்டோம். வளமாக வாழ்த்துறையில் வார்த்தெடுத்தார். வாழ்த்துகின்றோம், நன்றியோடு வாழ்கவென்றே என்று வாழ்த்துரை வழங்கிய சகோதரி மைதிலி தயாளன் அவர்களுக்கு ஒரு நன்றியை பெருக்கோடு நாம் நன்றி சொல்லி, சென்ற வாரம் வகுப்பிலே நாம் வண்ணப்பா எழுதுவது எப்படி என்பதை பார்த்தோம். குறிப்பாக அந்த வகுப்பினுடைய மீட்டெடுக்கின்ற வகையிலே வண்ணப்பா என்பது 8 சந்தங்கள் உடையது என்று சொன்னோம். தத்த, தாத்த, தந்த, தாந்த, தன, தான, தன்ன, தைய என்ற இந்த 8 சந்தங்களுடைய அடிப்படையிலே வண்ணப்பா இயற்றப்படுகிறது என்றும், அந்த சந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருவது துள்ளல் என்று சொன்னோம். பல துள்ளல்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குழிப்பு அமைகிறது. ஒரு அடி அமைவது போல ஒரு குழிப்பு அமைகிறது. அவ்வாறு அமைகின்ற அந்த குழிப்புகளிலே 3 குழிப்புகளோடு ஒரு தனிச்சொல் சேர்ந்து ஒரு தொங்கல் அமைகிறது. அந்த தொங்கல் 3 குழிப்புகளும் ஒரு தொங்கலும் சேர்ந்தது ஒரு கலை எனப்படுகிறது. 2 கலைகள் சேர்ந்தது ஒரு அடி. அவ்வாறு அமைகின்ற 4 அடிகளை நாம் ஒரு வண்ணப்பா என்று சொல்கிறோம் என்று சொல்லி, அந்த வண்ணப்பாவை பற்றிய சிறப்பை அருணகிரிநாதர் எழுதிய முத்தைத்தரு என்ற அந்த பாடலினுடைய விளக்கத்தோடு ஒவ்வொரு சீரையும் ஆய்ந்து எடுத்துச் சொன்னோம். அவ்வாறு அமைகின்ற அந்த வண்ணப்பாவிலே திருப்புகளை நாம் அந்த சந்தத்தினுடைய அந்த குழிப்பை வைத்து நாம் ஒவ்வொரு ஆய்ந்து பார்த்தால் அந்த பாடல் எந்த வகையோடு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். பொருண்மை இருக்கின்றது, அதே போல சந்தம் இருக்கிறது. அதனால் அந்த பாடல்கள் எல்லாம் பாடுவதற்கு சிறப்பாக அமைகின்றன என்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் ஒவ்வொரு பாடலையும் எடுத்து வைத்துக் கொண்டு நாம் ஆய்ந்து பார்த்தால் அதனுடைய சிறப்பை உணர முடியும். நாமும் அந்த பாடலை எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று பார்த்தோம். எதுகை 4 அடிகளிலும் அமைய வேண்டும், மோனை அமைய வேண்டும் என்று பார்த்தோம். அந்த வகையிலே இன்றைய தினம் வகுப்பாக நாம் இதுவரை பார்த்த யாப்பு இலக்கணத்திலே அந்த சில நேரங்களிலே சில வேறுபாடுகள், சில உட்பிரிவுகள் எவ்வாறு சில புலவர்களுக்கென்று சிறப்பு அனுமதி என்னவெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக ஒரு குறள் வெண்பாவை எடுத்துக்கொண்டால் அந்த குறள் வெண்பாவிலே நாம் மாமுன் நிறை, விளமுன் நேர், காய்முன் நேர் என்ற வெண்பாவினுடைய அந்த தலை சரியாக வர வேண்டும். ஈற்றுச்சீர் 4 மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிவடைய வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து குறள் வெண்பா எழுதுகிறோம். அந்த அவ்வாறு எழுதுகின்ற பொழுது சில சொற்கள் சேர்க்கப்படுகின்றன. அதுல பொருளற்ற சொற்கள், இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக சொல்ல போனால் பொருளற்ற சொற்கள். அந்த பொருளற்ற சொற்களுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால் அசை நிலை என்று வைத்திருக்கிறார்கள். அது எதற்காக அந்த அசை நிலை என்று சேர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த யாப்பு இலக்கணத்தை காப்பதற்காக. மாமுன் நிறை வர வேண்டும், அங்கே நேர் வந்துவிட்டால் அங்கு காப்பதற்காக சில சொற்களை நாம் சேர்த்து கொள்ளலாம் என்று வைத்திருக்கிறார்கள். யாப்பை காப்பதற்காக பொருளற்ற சிறு சிறு சொற்களை புலவர்கள் சேர்த்து கொள்வது, அதுதான் அசை நிலை என்பது. பொருள் இல்லாமல் வருகின்ற அந்த சொற்கள் அசை என்றும், அசை சொல் என்றும், அசை நிலை என்றும், அசை நிலை கிளவி என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த சொற்கள் என்னென்ன சொற்கள் என்றால் மண்,
இரண்டு சொல்லி மண், தான், கொல், ஆல், ஆம், ஒரும், மற்று, பிற, ஆங்கு, அரோ என்ற சிறு சொற்களை அங்கே நாம் சேர்த்து யாப்பு இலக்கணத்தை கட்டி காத்திருப்பார்கள். குறிப்பாக வெண்பாவிலே அவ்வாறு கட்டி காப்பதும், அது எந்த வகை பாவாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பாவாக இருந்தாலும் சரி, எந்த வகை பாவாக இருந்தாலும் இந்த சிறு சொற்களை சேர்த்து அந்த பாடலினுடைய அந்த இலக்கணத்தை இலக்கணத்தை கட்டி காப்பது என்பது புலவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொருள் இல்லாமல் இருக்கலாம். அதற்கு குறிப்பாக பார்த்தால் என்றால் அந்த இடத்தில் வருகின்ற பொழுது அதற்கு பொருள் வராமல் இருக்கும். தான், கொல், ஆல் தனியாக பார்க்கின்ற பொழுது அதற்கு ஒரு பொருள் இருப்பதாக உணர்த்துகின்ற வகையிலே இருக்கும். ஆனால் பாடலில் வருகின்ற பொழுது அந்த சொல் ஒரு இடைச்சொற்களாக என்று கூட சொல்லலாம். அதை அப்படி சேர்க்கப்படுவது ஒரு மரபாக இருந்திருக்கிறது. சில பாடல்களிலே அளபடை என்று சொல்லக்கூடிய வகையிலே எழுத்துக்களை நீட்டிப்பது என்ற ஒரு முறையும் இருந்திருக்கிறது. சொல்லிசு அளபடை, செய்யுளிசு அளபடை என்றெல்லாம் அந்த அளபடையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே விகாரம், நீட்டல் விகாரம், குறுக்கல் விகாரம் என்று பிரிந்து சொல்வது, சொல்லானது பிரித்து மாறுவது என்பது விகாரம் எனப்படும். சாரியை என்று சொல்லப்படுகின்ற வகையிலே எழுதுவது, அன் என்ற சொல் சேர்ப்பது, இடைநிலை என்று சொல்வார்கள், கிறு, கின்று, ஆனின்று இடைநிலை நிலைகள், அவைகளை எல்லாம் சேர்ப்பது, இப்படி பல முறைகளிலே திருக்குறளில் குறிப்பாக புரிந்து கொள்வதற்காக பல எடுத்துக்காட்டுகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு அதனுடைய தன்மை தெரியும். இதனால்தான் இது இந்த அசைநிலை என்ற ஒரு வகை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். நான் சொன்ன அந்த சிறு சொற்கள் ஓரசை சீர்களாக கூட இருக்கிறது. ஆனால் அந்த ஓரசை சீரை ஒரு பாடலிலே வருகின்ற பொழுது அந்த ஓரசை சீரை ஈரசை சீராக மாற்ற வேண்டும், அல்லது அடுத்து வருகின்ற காய்ச்சீராக இருந்தால் அது இதையும் காய்ச்சீராக மாற்ற வேண்டும், அல்லது விளச்சீராக மாற்ற வேண்டும். ஏனென்றால் வாமுன் நிறை வர வேண்டும், விளமுன் நேர் வர வேண்டும், காய்முன் நேர் வர வேண்டும். அதற்காக ஒரு சிறு சொல்லை சேர்ப்பது என்பது புலவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு அனுமதி, சிறப்பு அனுமதி என்று கூட நாம் அதை சொல்லலாம். அப்படி சேர்த்திருக்கின்றார்களா, புலவர்கள் கையாண்டிருக்கிறார்களா என்று ஆய்ந்து நோக்கிய நமது தமிழ் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வியந்து போய் இப்படியெல்லாம் சேர்த்திருக்கிறார்கள். இலக்கணத்தினுடைய மரபை காப்பதற்காக செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பேசுகின்றோம் இலக்கண மரபை நாம் காக்க வேண்டும் என்று. அதற்காக சேர்க்கப்பட்ட அந்த சொற்களை நாம் அசைநிலை என்று சொல்கிறோம். அந்த அசைநிலை சொற்களை சேர்த்தால்தான் விளமுன் நேர் வரும், காய்முன் நேர் வரும், அல்லது மாமுன் நிறை வரும். குறிப்பாக குறளிலே 1327வது பாடல், ஊடலில் தோற்றவர் வென்றார், ஊடலில் தோற்றவர் வென்றார், அது கூடலில் காணப்படும் என்றுதான் அந்த பாடலினுடைய பொருள், அந்த சிறப்பு வருகிறது. ஊடலில் தோற்றவர் வென்றார், அது என்ற சொல் மட்டும் அங்கு இருக்க வேண்டும், அது போதும், அது பொருளுக்கு அது போதும். ஆனால் அது என்ற ஓரசை சீரானது, அது நிறை இருகுறள் இணைந்து வந்திருக்கிறது. இடையில் வந்தால் ஓரசை சீர் வரக்கூடாது. ஈற்றில் வரலாம், நாள் மலர் காசு, நாள் மலர் என்று வேண்டுமானால் வரலாம். ஆனால் இடையில் வருவது தவறு. அது மட்டுமல்ல, அது என்பது நிறையாக இருக்கின்ற பட்சத்திலே, வெறும் நிறையாக இருந்தால் அதன் அடுத்த சீராக கூடலில் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூடலில் காணப்படும் என்று சொல்கின்ற பொழுது இந்த அது மட்டும் வந்தால் அங்கே இலக்கணம் பிழை ஏற்பட்டுவிடும், தலை தட்டிவிடும். அதனால் என்ன செய்திருக்கிறார் வள்ளுவர் பெருந்தகை என்றால், அது மண்ணும் என்று சேர்த்திருக்கிறார். அது மண் அது மண்ணும் என்று சேர்த்திருக்கிறார். அது மண் என்று சேர்த்தாலும் கூட என்ன ஆயிருக்கும், நிறைநேர் புலிமாதான் வந்திருக்கும். ஆனால் அடுத்த சீரானது கூடல் என்று கூவண்ணாவில் ஆரம்பிக்கிறது. எனவே நேர் வர வேண்டும், அப்ப காய்ச்சீர் தான் இங்க வர வேண்டும்.
அதனால் அவர் என்ன பெருந்தகை வள்ளுவ பெருந்தகை என்ன செய்திருக்கிறார், அது மண்ணும் என்று சேர்த்திருக்கிறார் அந்த பாடலிலே. ஆனால் அது பொருள் இல்லாத அந்த மண்ணும் அப்படிங்கிறது அசைநிலைதான். ஏனென்றால் பொருள் பார்க்கின்ற பொழுது ஊடலில் தோற்றவர் வென்றார், அது கூடலில் காணப்படும் என்று இருந்தால் போதும். ஆனால் அந்த கூ நேர் வருவதற்காக அது மண்ணும், அது ம இன் நும் என்று சேர்த்திருக்கிறார். அப்ப நிறை நேர் நேர் என்று நிறை நேர் புளிமாங்காய் வருவது போல அந்த சீரானது மாற்றப்பட்டிருக்கிறது. அது என்று ஆரம்பிப்பதால் அதற்கு முன்னால் வென்றார் என்று இருக்கிறது. அதனால் நேர் நேர் தேமா மாமுன் நிறை. மற்ற இடங்களில் எல்லாம் சரியாக இருக்கிறது. இந்த 3வது சீருக்கு அடுத்து வரக்கூடிய 4வது சீரிலே அது மண்ணும் என்று சேர்த்த காரணத்தினால் அங்கு யாப்பு தலை தட்டாமல் காக்கப்படுகிறது. இலக்கணம் மரபு சரியாக அங்கே மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் அந்த பொருளுக்காக மட்டும் வரக்கூடிய சொற்களை வைத்து எழுதினால் குறள் வெண்பாவினுடைய இலக்கணம் தலை தட்டிவிடும். அதனால் அது மண்ணும் என்று சேர்த்திருக்கிறார். இப்படி திருக்குறளிலே நாம் எளிதாக புரிந்து கொள்கின்ற வகையிலே பல பாடல்களிலே இந்த சொற்களானது சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். குறள் 2வது குறள். இந்த 2வது குறளிலே என்ன சொல்லப்பட வேண்டும் என்றால், கற்றதனால் ஆய பயனன் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். அதுதான் அந்த தேவையான சொற்கள். கற்றதனால் ஆய பயனன், அவ்வளவுதான் சேர்த்திருக்கணும். அங்க பயனன் என்று இருந்தால் நிறை நேர் புளிமா வந்திருக்கும். புளிமாவுக்கு அடுத்தது வாளறிவன் என்று இருக்கிறது. எனவே அங்கு வாளறிவன் என்று இருக்கின்ற காரணத்தினால் இந்த புளிமாவுக்கு பின் மாமுன் நிறைவேறுவதற்கு பதிலாக நேர் வருகிறது. அதற்காக என்ன அசை சேர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் கொல் என்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் என்று சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க அசைநிலை கொல் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு நிறைய குறள்களிலே எடுத்தாண்டுகின்ற அந்த சிறப்பை எல்லாம் தமிழறிஞர்கள் ஆய்ந்து சொல்லியிருக்கின்றார்கள். மற்றும் ஒரு குறளை பார்த்தால் குறள் 397, யாதானும் நாடாம் ஊராம் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு இருந்தா போதும். யாதானும் நாடாம் ஊராம் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு இருந்தா அந்த பொருள் போதும். அது தான் சொல்ல வந்த குறளுக்கான விளக்கம் இந்த சொற்களிலேயே அமைந்து விட்டது. யாதானும் நேர் 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 தேமாங்காய், நாடாம் நேர் நேர் தேமா, ஊராம் மாமுன் நிறை வந்துவிடும் அடுத்தது. ஆனால் அடுத்து என்ன எழுத வேண்டியிருக்கிறது? ஊராம் என்று எழுத வேண்டியிருக்கிறது. அப்ப இங்கு காய்ச்சீர் வர வேண்டும். நாடாம் என்று எழுதினால் மாச்சீர் ஆகிவிடுகிறது. அதற்காக என்ன சேர்க்கப்பட்டிருக்கிறது என்றால், யாதானும் நாடாமால் ஊராமால் என்று ஆள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால் என்னொருவன் அடுத்து வருகின்ற நேர் அந்த இலக்கணத்தினுடைய தலை தட்டாமல் காய்முன் நேர் என்று இயல்பாக சரியாக அமைந்து விட்டது. அப்படி என்றால் இந்த 397வது குறளிலே ஆள் என்ற அசை நிலையானது சேர்க்கப்பட்டிருக்கிறது. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இதான் அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. சேர்க்கப்பட்ட சொல் கொல். அதே போல 978 பணியும் என்றும் பெருமை, பணியும் என்றும் பெருமை, சிறுமை அணியும் தன்னை வியந்து அப்படிங்கிறதான் பொருள். பணியும் என்றும் பெருமை, பணிதல் என்றைக்கும் பெருமைதான். நன்கு தேர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள்? பணிவாக இருப்பார்கள். ஆனால் சிறுமை குறைந்த தன்மை உடையவர்கள் எல்லாம் தன்னை வீடு கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறதான் பொருள். இந்த இடத்திலே பணியும் என்றால் நிறைநேர் புளிமா, மாமுன் நிறை வர வேண்டும். ஆனால் அங்க என்ன சொல் போட வேண்டி இருக்கிறது என்றால் என்றும்
என்ற சொல் கட்டாயமாக போட வேண்டியது, அப்பொழுதுதான் பொருள் சிறப்பாக இருக்கும். அதனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் பணியுமாம், ஆம் என்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. பணியுமாம் அப்படி என்றால் காய்ச்சல் வந்து விடுகிறது. எனவே காய்முன் நேர் என்றும் வந்து விடுகிறது. சிறுமை அணியுமாம், காய்ச்சல் வந்து விடுகிறது. தன்னை வியந்து. இந்த குறளிலே என்ன சேர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆம் என்ற அந்த அசை நிலையானது சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல பாடல்களிலே திருக்குறளிலே சேர்க்கப்பட்டிருப்பதை நாம் அறிகின்ற பொழுது இந்த அசை நிலையினுடைய புலவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சிறு அசை சொல்லானது அந்த பொருளற்ற சொல்லாக இருக்கக்கூடிய அந்த சொல்லானது ஆனால் யாப்பினுடைய இலக்கணத்தை கட்டுக்கோப்பை கட்டி காப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமை குற்றமே கூறிவிடும். 980வது குறள். அற்றம் மறைக்கும் பெருமை, சிறுமை என்ன செய்துவிடும்? குற்றமே கூறிவிடும். இதுதான் இருக்கணுங்க. ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் குற்றமே என்ற அடுத்த அடியினுடைய முதல் சீருக்காக தான் என்று என்ற சொல்லானு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் என்று பார்க்கின்ற பொழுது, விளக்கத்தை பார்க்கின்ற பொழுது தான் என்ற அந்த அசை நிலையானது அங்கே சேர்க்கப்பட்டு அந்த யாப்பினுடைய இலக்கணம் காக்கப்படுகிறது. இப்படி பல பாடல்களிலே குறளில் எளிதாக புரிந்து கொள்வதற்காக இதை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அது ஆசிரியப்பாவிடம் கூட அவ்வாறு சேர்க்கலாம், சேர்த்திருப்பார்கள். என்னவென்றால் ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோ. கம்பராமாயணத்தினுடைய 4வது பாடல் இது. கம்பன் தன்னை பணிவாக காட்டிக் கொள்கிறான், மிகவும் பணிவாக காட்டிக் கொள்கிறான். அளபடை என்று இருக்கிறது. இந்த அளபடையிலே என்ன செய்திருப்பார்கள் என்றால் ஓரெழுத்தை நீட்டிப்பது என்ற ஒரு நிலை இருக்கிறது. குறள் 653 ஓதல் வேண்டும் ஒளி மால்கும் செய்வினை அதும் என்னும் அவர் என்று இருந்தால் போதும். ஆனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அங்கே அளபடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஓதல் வேண்டும் ஒளி மால்கும் செய்வினை அதும் என்னும் அவர் என்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்ப இதற்கு அளபடை என்று சொல்கிறோம். நீட்டித்தல், சீலு சேலபடை, இன்னு சேலபடை, சொல்லு சேலபடை என்ற 3 வகையான அளபடைகளே இந்த அளபடையானது ஓதல் என்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு வகையாக அசை சொல் சேர்க்கலாம். விகாரம் என்றால் திரிதல் என்று பொருள். ஒரு வெண்பாவை சொல்லப்பட்டிருக்கிறது. எருத்த திருந்த இளங்கிளை வேல் தென்னன் திருத்தா நன்றன்றேன் தியேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈற்று 2 அடி கடை, ஒரு வெண்பாவினுடைய ஈற்று 2 அடி மட்டும் சொல்லியிருக்கிறேன். எருத்த திருந்த இளங்கிளை வேல் தென்னன் திருத்தார் நன்றன் தியேன் என்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ஈற்றுச்சீரிலே என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றால் தீயேன் என்ற சொல் இங்கே அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். தீ ஏன் என்று இருக்க வேண்டும். தீயேன் என்றால் என்ன ஆயிருக்கும்? ஈற்றுச்சீரிலே தீயன்னா நேர், ஏன் நேர், நேர் நேர் தேமா வந்திருக்கும். தீயேன் என்று முடிதல் கூடாது. ஏனென்றால் நேர்பு என்றால் குசு டு து புரு, குசு டு து புரு என்ற எழுத்தில் முடிய வேண்டும். அவ்வாறு முடியாமல் இருக்கிறதே என்பதற்காக தீயேன் என்று சொன்னால் முடியாமல் போய்விடுகிறது. அதற்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் வள்ளுவ பெருந்தகை என்ன செய்திருக்கிறார்? தியேன் என்று, அந்த வள்ளுவ பெருந்தகை அல்ல, இது வெண்பா, இந்த தியேன் என்ற ஒரு சொல்லாக அதை மாற்றியிருக்கிறார். அப்படி மாற்றுகின்ற பொழுது
அது மலர் என்று ஆகிவிடுகிறது. இருகுறில் இணைந்து ஒற்றெழுத்து வந்திருக்கிறது. அதற்கு முன்னால் ரென்றேன் என்று இருக்கிறது. நேர் நிறுத்தியமா மாமன் நிறை வந்திருக்க வேண்டும் இங்கே. அதற்காக தீயேன் என்றால் நேர் வந்துவிடும். அதனால் தீயேன் என்று மாற்றியிருக்கிறது அந்த விகாரம் என்று சொல்கிறோம். இதற்கு குறுக்கல் விகாரம். நீட்டித்தல் என்பது குறைந்து விற்கிறது. அப்படி இருந்தால் அது விகாரம். அது இங்கே குறுக்கல் விகாரம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியும் செய்யலாம். சில இடங்களிலே இடைநிலை என்று சொல்லப்படுகிறது. கிறு கின்று ஆண் என்று என்ற அந்த நிலை மூன்றும் நிகழ்காலம் உணர்த்துகின்ற ஒரு இடைநிலைகள். கிறு கின்று ஆண் என்று என்னவென்றால் படிக்கிறான், படிக்கின்றான், படிக்கான் என்றான். இப்படி 3 சொற்களை நாம் பயன்படுத்தலாம். ஒரே பொருள்தான். அதுபோல உண்கிறான், கிரு உண்கிறான், கிரு கி-ரு வந்திருக்கிறது. உண்கின்றான், கின்று வந்திருக்கிறது. கின்று உண்கின்றான். உண்ணான் என்றான் அப்படின்னு சொல்லலாம். படிக்கான் என்றான். அது போல உண்ணா அங்க ஆண் என்று கிறு கின்று ஆண் என்று நிகழ்கால இடைநிலை என்று சொல்லப்படுகிறது. இதுல 3க்கும் ஒரே பொருள் தான். ஈரசச்சீர்வன்னா உண்கிறான் அல்லது படிக்கிறான் என்று பயன்படுத்திக் கொள்ளலாம். மூவசச்சீர் வேண்டும் என்றால் உண்கின்றான் என்று பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல உண்ணான் என்றான், உன் நா நின்றான் 4 அசைகள் வேண்டும் என்றால் உண்ணான் என்றான், படிக்கான் என்றான் என்று மாற்றிக்கொள்ளலாம். இது போல ஒரே பொருளை தரக்கூடிய இடைநிலைகள் இதற்கு பேர். ஈரசச்சீர் என்ன போடணும்? ஈரசச்சீர் தேவையான இடத்துல ஒரே பொருள் தான் உண்கிறான், உண்கின்றான் மூவசச்சீராயிடும். இப்படி ஒரு இலக்கண வகை இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு எதற்கு அறிய தருகிறேன் என்றால், பாடலிலே விளக்கம் பார்க்கின்ற பொழுது, ஆய்ந்து நோக்குகின்ற பொழுது, இது போல இலக்கணத்தை கட்டி காப்பதற்காக குறிப்பாக வெண்பாவில் இந்த பிரச்சனை வரும். குரல் என்பாவாக இருக்கும் அல்லது நேரசை என்பா அல்லது இன்னிசை என்பாவிலே, அதுவும் நான் சொன்ன ஒரு என்பாவினுடைய ஈற்றடி ஈற்றுச்சு தீயேன் தீயேன் என்று மாறுகிறது பாருங்க. இப்படி மாற்றி எழுதுகின்ற பொழுது பொருள் மாறுவதில்லை, ஆனால் அங்கே இலக்கணம் கட்டி காக்கப்படுகின்றது. அதன் காரணமாக இதற்கு அசைநிலை என்று பெயர். இவ்வகையாக நாம் இலக்கணத்தை கட்டி காப்பதற்காக பயன்படுத்துகின்ற இந்த ஒரு முறைக்கு அசைநிலை என்று பெயர். அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் வகையொலி என்று ஒரு. இந்த வகையொலி என்பதை நிறைய பேர் பயன்படுத்துகிறார்கள். அந்த வரையறையை பார்த்தால் அதற்கு நமக்கு அந்த வகையொலி தேவையில்லை என்றுதான், வகையொலி தேவையில்லை என்றுதான் சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் சிலர் தங்களுடைய தாங்கள் எழுதுவதையினுடைய சிறப்பை வகையொலி அடிப்படை பிரித்து பிரித்து எழுதுவது. கற்க அதுதான் ரொம்ப எளிமையான ஒரு குரல் பாருங்களேன். கற்க கசடர கற்றபின், கற்க கசடர கற்றபின் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. மிக எளிமையாக இருக்கிறது அல்லவா? இது சரியாக அப்படியே மாறாமல் எழுதப்படுகின்றது. ஆனால் சில குரல்களை பார்த்தால் இந்த ஒரு சொல்லானது பிரித்து எழுதப்படும், 2 சீர்களாக பிரித்து எழுதப்படும், அல்லது அங்க இருக்கக்கூடிய எழுத்தை கொண்டாந்து முன்னாடி சேர்ப்பாங்க. ஒரு எழுத்தை மட்டும் சேர்க்கிறது, முன்னாடி பின்னாடி அப்படி மாற்றி எழுதுவது. இந்த திருக்குறளை நான் பார்த்த வரைக்கும் பல இதுல பாத்தீங்கன்னா சில இதுல இலக்கணம் தவறா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் பிரிச்சு எழுதி போட்டிருப்பாங்க. அது படிப்பதற்காக, புரிந்து கொள்வதற்காக. சரியான திருக்குறளை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு இந்த வகையொலி அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, செய்யுளின் கண் என்ற ஒரு சொல்லினுடைய பொருளை கருதாமல் சீரை மட்டும் கருத்தில் கொண்டு அச்சொல்லை பிரித்தும் சிதைத்தும் அலையிடுதல். பொருள் இருக்கிறது, ஆனா அந்த சீரை என்ன செய்யறோம்னா பிரிச்சு சிதைக்கிறோமா.
அப்படி சிதைச்சு எழுதுறதுக்கு தான் வகையொலி அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி உள்ள சீரோட அந்த எழுத்தை கொண்டாந்து சேர்க்கிறது, அல்லது ஒரு எழுத்தை பின்னாடி சீர் கொண்டு சேர்க்கிறது, அப்படி சேர்த்தாதான் அங்க இலக்கணம் விடை இல்லாம வரும் அப்படிங்கிறதுக்காக. முன்னும் பின்னும் அசை முதலாகிய உறுப்புக்கள் நிற்புழி அறிந்து குற்றப்படாமை வண்ணம் மறுத்தல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யாப்பருங்கால விருத்தியில சொல்லப்பட்டிருக்கிறது விளக்கம். முன்னும் பின்னும் அசை முதலாகிய உறுப்புகள் நிற்புழி அறிந்து குற்றப்படாமை வண்ணம் மறுத்தல். அப்படி மாத்தி எழுதுனா தவறு இல்லை, அப்படி எழுதலாம் அப்படிங்கிறதான். அதுல என்ன சொல்றாங்கன்னா, செய்யுள் இலக்கணம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாக்குறப்ப, சொற்பொருள் நோக்காது அடியினுள் இயலும் சீர்தலை நோக்கி சிதைத்தல் வகையொலின்னு சொல்றாங்க. சொற்பொருள் நோக்க வேண்டியதில்லை, ஆனால் எதற்காக மாத்துகிறார்கள்? சீர்தலை நோக்கி சிதைத்தல் வகையொலி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்றால் அந்த பாட்டை பாடுகின்ற பொழுது நாம் அப்படி பாட முடியாது, பிரிச்செல்லாம். ரொம்ப எளிமையா புரிந்து கொள்றதுக்கு கூட அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்றேன் பாருங்க. சுக்கு மிளகு திப்பிலி அப்படிங்கிறத ஒருத்த சுக்குமி லக்குதி இப்பிலி அப்படின்னு பிரிச்சதுன்னா பொருள் வருமா? அப்படி வராது. ஆனால் பொருள் வருமாறும் ஆனால் சிதைத்து இலக்கணத்திற்காக மாற்றி எழுதுவதுதான் இந்த வகையொலி. அப்படி என்றால் சரியாக அந்த சொல்லை பிரித்து எழுத வேண்டும். அது அவசியமாக இருக்கின்ற காரணத்தினால் அவ்வாறு பிரித்து எழுதப்படுகிறது. அவ்வாறு எழுதப்படுகின்ற அந்த விதத்திற்குத்தான் வகையொலி என்று பெயர். குறிப்பாக ஒரு ரொம்ப எளிமையா ஒரு குறள், 3வது குறள்ல பாத்தீங்கன்னா வள்ளுவ பெருந்தகை என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இளமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு தான் எழுதணும். நீடு வாழ்வார், வாழ்வார், நீடு வாழ்வார். அந்த நீடு வாழ்வார் அப்படிங்கிறத எப்படி பிரிச்சிருக்கணும் அப்படின்னாக்க, நீடு வாழ்வார்னு தான் அந்த பொருள்பட பிரிச்சிருக்கணும் இல்லைங்களா? நீடு வாழ்வார். ஆனா எப்படி வகையொலிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், நீடு வாழ்வார் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. நீடு நீ அண்ணா நேர், வாழ் நிறை, நேர் நிறை கூவிலம். அடுத்தபடியாக அந்த வார் என்பது தனியா ஈற்று சீராக இருக்கிறது, அதனால விளம்புன் நேர் வந்து விட்டது, வார் நேர் வந்து விட்டது. ஈற்று சீரானது நாள் என்ற அந்த வாய்ப்பாட்டில் முடிவடைந்து விட்டது. நீடு வாழ்வார் என்பதற்கு பதிலாக நீடு வாழ் வார் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்குத்தான் வகையொலி என்று பெயர். இப்படி அந்த நீடு வாழ்வார் என்பதை பிரித்திடும் யாப்பும் சிதைவும் பாட்டும் பழு நேர் வந்துவிடும். நீடு வாழ்வார்னு எதுனா தப்பு, பாட்டு சிதைஞ்சிடும் அந்த இலக்கணம். அதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால், நீடு வாழ் வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப உங்களுக்கு இந்த வகையொலின்னா அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா இந்த திருக்குறள்ல இருந்து நம்ம புரிஞ்சிருந்திருக்கலாம். இப்ப நம்ம ரொம்ப சிறப்பா இந்த குறள்ல புரிஞ்சுக்கலாம். நம்ம சில சமயங்கள்ல ரொம்ப சிரமமான பாட்டெல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதை நம்ம என்ன செய்வோம்னாக்க, அப்படியே பாடம் நடத்துறப்ப என்ன செய்வாங்க ஆசிரியர், அந்த வகுப்புல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கோடு போட்டுக்க, அது வரைக்கும் கோடு போட்டுக்க, அது வரைக்கும் கோடு போட்டுக்க, அப்பதான் அந்த பொருள் புரியும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியும் சில பாடல்கள் அமைந்து விடும். ஆனால் திருக்குறளில் மிக அழகாக வள்ளுவ பெருந்தகை கையாண்டிருக்கிறார்கள். 1111வது குறள்ல, நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் வெந்நீரல் யாம் வீழ்பவள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இதே மாதிரிதான் இந்த நீடு வாழ்வார், நீடு வாழ்வார் அப்படிங்கிறதுக்கு போல வீழ்பவள் அப்படின்னு முடிக்கணும். ஆனா என்ன செஞ்சப்பட்டிருக்குன்னா, யாம் வீழ் பவள் என்று முடிக்கப்பட்டிருக்கிறது. இற்றுச்சீர் பவள் என்று முடிக்கப்பட்டிருக்கு. இப்படி பிரிக்கப்படுகின்ற காரணத்தினால் அங்க இலக்கணம் சரியா சிதையாம இருக்கு. இற்றுச்சீரானது நிறையில முடிஞ்சிருக்குது, மலர் என்ற இந்த இதுல முடிந்த காரணத்தினால் இது வகையொலிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பொருள். இன்னொரு குறள் 1211ல பாத்தீங்கன்னா, காதலர் தூதொடு வந்த கனவினுக்கு யாது செய் வேல் கொல் விருந்து
யாது செய்வேன் கொல் விருந்து அப்படின்னு வந்திருக்கணும் அந்த பாட்டுல. அதை எப்படி மாத்தி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, யாது செய் அப்படிங்கிற வரைக்கும் 5வது சீராகவும், வேன் கொல் அப்படிங்கிறது 6வது சீராகவும், இற்றுச்சீர் விருந்து அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இப்படி செஞ்சதுனாலதான் இலக்கணம் அங்க சரியா இருக்கு. யாது செய் வேன்கொல் விருந்து அப்படிங்கிறது. ஆனா நம்ம படிக்கிறப்ப என்ன செய்வோம், ஆசிரியர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யாது ஒரு கோடு போட்டுக்கப்பா, அதுல பென்சில்ல கோடு போட்டுக்க, செய்வேன் கொல் விருந்து, யாது செய்வேன் கொல் விருந்து அப்படின்னு அதை பிரிச்சு பார்த்தாதான் அதுக்கு பொருள் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இலக்கண மரபுக்காக இது வகையிலைப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றோம். அதே போல ஒரு வேற ஒரு ஆசிரியப்பா அதனுடைய ஈட்டுச்சீர் அப்படி பிரிச்சு கூட எழுதியிருப்பாங்க. அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். உதாரணமாக ஒரு பாடல்ல பாத்தீங்கன்னா, சிந்தடியால் நடத்தற்கு விசை இயலாமல் போய்விடுகிறது. அதாவது ஈற்றுச்சீர்ல 3 அடியில முடியக்கூடாது. ஈற்றடியானது ஆசிரியப்பாவில அதுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு தனியா பிரிச்சு எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி சில சமயங்கள்ல ஆசிரியப்பாவில் அமைஞ்சிடும். நம்ம திருக்குறள்ல சொன்னது நம்மளுக்கு ரொம்ப எளிமையா புரிஞ்சிருக்கும். ஒரே இதா இல்லாம 2ஆ பிரிஞ்சு எழுதுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்படி அருள் நோக்கும் நீரார் அசை சீர் அடிக்கண் பொருள் நோக்காது ஓசையே நோக்கி மருள் நீக்கி கூம்பவும் கூம்பா அலறவும் கொண்டு இயற்றல் வாய்த்த வகையொலியின் மாண்பு அப்படின்னு அமுதசாகரம் அப்படிங்கிற நூல்ல அதுக்கு இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்படுதுன்னா, அருள் நோக்கும் நீரார் அசை சீரடிகள் பொருள் நோக்கா ஓசைக்காக கருதி மருள் நீக்கி அந்த குற்றத்தை களைந்து கூம்பா அலறவும் கொண்டு இயற்றல் வாய்ந்த வகையொலியின் மாண்பு என்று அமுதசாகரம் சொல்லப்படுகிறது. இது என்ன சொல்லலாம்னா, அதுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு வார்த்தை ஒண்ணு அழகா சொல்லியிருக்காங்க. இத இவ்வாறு இதெல்லாம் பிரிச்சு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் உரிமம் அப்படின்னு சொல்றாங்க. அது உரிமம், புலவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமம். ஏன்னா அந்த இடத்துல அந்த சரியான பொருள் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சொல்லை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனா இலக்கணம் சிதைஞ்சு போயிடுது. அப்படி இல்லாம சிதையாம இருக்கிறதுக்காக முன்னாடி பின்னாடி அப்படி சேர்த்து எழுதக்கூடிய அந்த முறைக்கு தான் வகையொலி அப்படின்னு பேர். எளிமை அப்படி சில பாடல்கள் நம்ம பாத்தீங்கன்னா புரியாது, படிச்சா புரியாது. கோடு போட்டா தனித்தனியா பிரிச்சாதான் புரியும். அது மாதிரி பாடல்லாம் நிறைய இருக்கும் பாத்தீங்கன்னா. ஒரு கோடு போட்டு அடுத்த கோடு போட்டு அதுவும் நிறைய பிரிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி எழுதிக்கிட்டே போயிட்டே இருக்கிறது. திருக்குறள்ல சொன்னாதான் நம்மளுக்கு எளிமையா புரியும். மற்ற பாடல்கள்ல சொல்றதை விட திருக்குறள்ல நம்ம சொன்னோம், வீழ்வார் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா வீழ் அப்படிங்கிறத இங்க எழுதிட்டு வாருங்கிறத கடைசியில எழுதுறோம். அது மாதிரி எழுதுறதுக்கு வகையொலி அப்படின்னு. சில புலவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, பாடலை ரொம்ப சிரமமா எழுதியிருப்பாங்க. அதை பிரிச்சு பொருள்பட சொல்றதே மிகப்பெரிய கடினமாக இருக்கும். அது மாதிரிலாம் பாட்டெல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா. நிறைய பாடல்கள்ல அதுவும் காலமேக புலவர் பாடல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இதா இருக்கும், கடினமா இருக்கும். இந்த சந்தம் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த சந்தத்துல கூட எப்படி இருக்கும்னாக்கா, பாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, சந்தத்துல திருப்புகள்ல ஒரு பாடலை பார்த்தோம்னா, அன்னைக்கு கூட நம்ம சொன்ன அந்த பாடல் படி இப்ப ஏதாவது ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதுல எப்படி அமைக்கப்படுகிறது, வகையிலிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணமா தனன தந்தன தந்த தானன அப்படிங்கிற அந்த அந்த குறிப்புக்கு அதை பார்த்தோம்னா அது எப்படி அந்த எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, கனக கும்பமி 2 நேர்மலை அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு. பிரிச்சு இருக்கிறாங்க. அதை ஏன் பிரிச்சு இருக்கிறாங்க? இந்த சரியான அந்த வர வேண்டும் இல்லையா, அந்த சந்தத்தோட ஒன்று சேர்கின்ற அந்த துள்ளல் சரியாக வர வேண்டும். இந்த துள்ளெல்லாம் சேர்ந்து அந்த குழிப்பு சரியா அமையணும். சந்த குழிப்பு அந்த சரியான அந்த அந்த குழிப்பு அமையறதுக்காக இப்ப தனன அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
தனன அப்படின்னா கனக த ந ந. அதுக்கு வந்து இருகுறில் தன அப்படிங்கிறதுக்கு பதிலா கன, ந அதுக்கு பதிலா கா குறில் எடுத்து போட்டிருக்காங்க. அடுத்தது தந்தன அப்படின்னு வரணும். அதுக்கு இப்ப என்ன போட்டிருக்காங்க, கும்பமி அப்படின்னு போட்டிருக்காங்க. தந்தன கும்பமி தந்தன. அடுத்தது ரெண்டு ர இண்டு 3 சொல்லினா அது தனியா எழுதியிருக்காங்க, தந்த அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது தானன தா நேர் மலை அப்படின்னு இருக்காங்க. தா நன தா நன. நேர் அந்த இரு விட்டுறோம்னா நே. தா மலை ம குரில் ந நன தானன அப்படின்னு இருக்காங்க. இப்ப பாருங்க, இப்ப தனித்தனியா பிரிச்சா ஒண்ணுமே புரியாது. இந்த வகையில படுத்தப்பட்டிருக்கிற எப்படி பார்த்தோம்னா என்ன செய்ய வரணும், எப்படி படிக்கணும்னாக்கா கனக கும்பமி ரெண்டு நேர்மலை ஒண்ணுமே புரியாது. சேர்த்து எப்படி இருந்திருக்கணும்னாக்கா கனகமும் கனகரும் கனககும் கனக கும்பமிரண்டு நேர்மலை அப்படின்னு படிக்கணும். கனக கும்பமிரண்டு நேர்மலை அப்படின்னு படிச்சாதான் பொருள் வரும். ஆனா அந்த குறிப்புக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க, வகையிலைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த பாட்டு. தனன கனக, தந்தன கும்பமி, தந்த ரெண்டு, தானன நேர்மலை அப்படின்னு எழுதுறப்பதான் அந்த சந்தம் சரியா, அங்க குறிப்பு சரியா வருதுங்கிறதுக்காக எழுதப்படுகிறது. இப்படி இந்த வண்ணப்பாடல்கள்ல நிறைய வரும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா. இங்க வந்து அந்த ஓசை நயம் சந்தம் ரொம்ப மிகவும் முக்கியம். பாடுறப்ப சேர்த்து பாடிடுவாங்க. ஆனா கனகும் கும்பமிரண்டு நேர்மலை அப்படின்னு பாடிடுவாங்க. ஆனா இந்த இவ்வாறு எழுதப்படுகின்ற அந்த திருப்புகள் கூட வகையிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி நிறைய பாடல்கள்ல பாத்தீங்கன்னா பொருளே வந்து புரியாம இருக்கும். ஆனா என்ன எப்ப நம்ம முடிப்பாங்கன்னாக்கா, அதுக்காக நம்ம என்ன செய்வோம், கோடு போட்டுக்கிட்டு அந்த பாட்டை பிரிச்சு சொல்லிடுவாங்க. ஆனால் அங்க இலக்கண சிதையாம இருக்கிறதுக்காக என்ன செய்யப்பட்டிருக்குனாக்கா வகையிலைப்படுத்தப்பட்டிருக்கு. நிறைய இதுல பாத்தீங்கன்னா பதிப்பகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாடல் பொருளுக்காக பிரிச்சு பிரிச்சு போட்டுப்பாங்க. இப்ப நம்ம மரபை கத்துக்கிட்டோம் ஓரளவு, நம்ம குரலை வந்து இப்படிதான் இருக்கணும் மாமூன் நிறை. அது பாத்தீங்கன்னா மாமூன் நிறைய வராது. என்ன அது மாமூன் நிறைய வரல, என்ன வள்ளுவர் வந்து தவறா இருக்காரா, இல்ல இவங்க அப்படின்னா அப்படி கிடையாது. இவங்க வந்து பொருள் புரிவதற்காக பிரிச்சு போட்டிருக்காங்க. அதை நம்ம எடுத்துக்கவே கூடாது. நாம மரபை கத்துக்கிட்டவங்கலாம் சரியான சரியான திருக்குறளை தான் நம்ம எடுத்து அதை வந்து அதை சரியா இருக்கான்னு நம்ம சோதனை பண்ணி பார்க்கணும். சரியா இருக்கா என்றுதான் ஆய்வு பண்ணி பார்க்கணும். கூர்ந்து நோக்கணும். என்ன சொல்ல போனா ஆய்வுன்னு சொல்லக்கூடாது, நாம கூர்ந்து நோக்க வேண்டும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். அது திருக்குறளா இருக்கட்டும் அல்லது வேற எந்த ஒரு பாடலா இருக்கட்டும், எந்த இதா இருந்தாலும் அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்காங்க பாருங்க, சென்ற லிடையும் திருநுதல் வேர்வரும் பன்முறையன் அப்படின்னு அப்படி எழுதியிருப்பாங்க பிரிச்சு. ஆனா என்ன வருது, சென்றல் இடையும் திருநுதல் வேர்வரும் பன்முறையன் அப்படின்னு வரணும். பொருள் பிரிச்சு வர்றப்ப வந்துடும், சேர்த்து தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும். ஆனால் அந்த வகையொலி என்பது முன்னும் பின்னும் அந்த எழுத்துக்களை கொண்டு கூட்டி முன்னாடியும் வரலாம் பின்னாடியும் போகலாம். அப்படி பிரிச்சு எழுதுறதுக்கு தான் வகையொலி என்று சொல்லப்படுகிறது. அதுல பல பாடல்கள் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. எல்லா குறிப்பாக இந்த கம்பராமாயணம், அது போல சீராபுராணம், அது மாதிரி எல்லாம் தனித்தனியா தான் இப்ப இருக்கும் பாத்தீங்கன்னா. உதாரணம் பாத்தீங்கன்னா ஒரு நேரிசை என்பா பாருங்களேன். இதுல பாத்தீங்கன்னா என்ன அப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். உதாரணமா ஒரு நெரிசை என்பா பாருங்க, காதம சூக வினூதிநிதி கண்புருவம். அதாவது ஒண்ணுமே புரியாது. அது எதுக்காக அப்படி எழுதியிருக்காங்க, இந்த வகையொலிக்காக, அந்த இலக்கண மரபுக்காக அப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். என்ற வகையிலே இன்றைக்கு நாம 2 தலைப்பு பற்றி இன்னைக்கு நம்ம கூர்ந்து நோக்கியிருக்கோம். ஒண்ணு வந்து அசைநிலை. இந்த அசைநிலை என்பது
அந்த இடத்துல ஒரு எழுத்த சேர்த்திருக்கிறோம். அது மாதிரி என்னென்ன சொல்லலாம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கறத நான் சொன்னேன். அப்படி சேர்த்து அதை பயன்படுத்தலாம். அடுத்தது வகையுளி. வகையுளி என்பது அந்த சொல்லை சீரை பிரித்து முன்னும் பின்னும் அமைத்து அதனுடைய இலக்கணத்தை மாறாமல் கட்டுக்கோப்பாக கொண்டு வருவது என்பது வகையுளி. இப்படி ஒரு உரிமம் புலவர் பெருமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு. இன்னும் சில பாடல்கள்லாம் வளமாக வாழ்த்துறையில் வார்த்தெடுத்தார். இப்ப இது உங்களுக்கு நல்லா புரியும். வார்த்தெடுத்தார் அப்படிங்கிறது ஒரே சீர் தான். ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, மா வரணும் அப்படிங்கிறதுக்காக வார்த்தே அப்படிங்கிற வரைக்கும் எழுதியிருக்கேன். அடுத்தது தேமா வரணும், நேர் நேர் வரணும். துத்தார், டு இத் நேர், தார் நேர், நேர் நேர் தேமா. இப்ப வார்த்தெடுத்தார் அப்படிங்கிறத அந்த ஒரே சொல்ல என்ன செய்யறோம்னா, மூணாவது அந்த சீரானது மாச்சீராகவும் அதற்கு அடுத்தது தேமா வரக்கூடியதாகவும் மாத்தி எழுதுறதுக்காக இலக்கணம் மாறாமல் எழுதுறோம். வார்த்தே எடுத்தார் அப்படின்னு எழுதுறோம். அது மாதிரி எழுதக்கூடியதை இப்ப நான் அதை எடுத்துக்காட்டுக்காக நான் அதை உங்களுக்கு பார்த்தேன். ஆனா பெரும்பாலும் நம்ம என்ன செய்யணும்னா, எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் கூடுமானவரை வகையில் இல்லாமல் எழுதினால் பொருள் புரியும், நேரடியாக பொருள் புரியும். ஆனால் சரியான முறையிலே பொருள் விளங்க வேண்டும் என்றால் நாம அந்த இலக்கணத்தை மாச்சீர் வர வேண்டும், அடுத்தது தேமா வர வேண்டும். அதற்காக வார்த்தெடுத்தார், வளப்படுத்தல், அது போல சொற்களை எல்லாம் நாம எழுதக்கூடிய அந்த நிலைக்குத்தான் வகையுளி. இன்றைக்கு சொன்ன நம்ம அந்த அசைநிலை என்பதை பாடலில் நாம் பார்க்கின்ற பொழுது இது வந்திருக்கிறது என்ன என்று புரியவில்லை என்பதற்காக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் பாடல் எழுதுகின்ற பொழுது அந்த இலக்கணத்தினுடைய வாழ்வார் அப்படிங்கறத இப்படி பிரிச்சு எழுதலாம். நீடுவாள் வார், கடைசியா போய் வாழ்வார்னு எழுதிடக்கூடாது. திருக்குறள் எழுதுறப்ப அந்த இலக்கணத்தினுடைய இதை கெட்டு போயிடும் இல்லைங்களா. ஈற்றுச்சீர் எப்படி எழுதணும்னாக்கா, நாள் மலர் காசு பிறப்பு தான் முடியணும். அப்படி முடிகிறப்ப அதாவது நேர் நிறை நேர்பு நிறைவு, அந்த நேர்பு நிறைவு கொடுக்குறப்ப அந்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கு சு டு து பு ரு அந்த எழுத்துலதான் முடிக்கணும். வாக்கு பிறப்பு அது போல முடிக்கணும். வேற ஏதாவது அந்த அந்த ஓசை நயம் உள்ள அந்த இதெல்லாம் எழுதுறாங்க சில பேர். அப்படி எழுதக்கூடாதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சரியா எழுதணும். அதே நேரத்துல அந்த ஈற்றுச்சீர் தான் மிக சிறப்பு. ஈற்று அடி ஒரு வெண்பாவாக இருக்கட்டும் அல்லது ஒரு இன்னிசை என்பாக இருக்கட்டும், அது எதா இருந்தாலும் ஈற்றடி அல்லது ஈற்றுச்சீர் என்பது மிக முக்கியம். குறிப்பாக ஈற்றடி தான் மிக முக்கியம். கண் கொடுத்த மூலவனே காப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண் கொடுத்த மூலவனே காப்பு அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். நான் கடைசி ஈற்றடி அப்படி எழுதியிருக்கேன் நான். கண் கொடுத்த மூலவனே காப்பு அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்ப பாருங்க, காப் இப் நேர் பூ, பூ வந்திருக்கு பாருங்க அங்க. அது போலதான் நம்ம எழுதணும். நம்ம எழுதுறப்ப காப்பு அப்படின்னு எழுதுறப்ப கண் கொடுத்த மூலவனே காப்பு. வியந்து, உவந்து, மகிழ்ந்து அது மாதிரி எழுதலாம். தூள முடிகிற மாதிரி அந்த கு சு தூ வந்திருக்கு பாருங்க. அது போல எழுதக்கூடிய அந்த ஈற்றுச்சீரை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறேன். அதற்காக அந்த வகையிலி அதுக்குதான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வகையிலி கொண்டு வந்த நோக்கமே ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு அப்படிங்கிற குறள் வெண்பாவிலையும் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த அசைநிலை என்பது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, சில சமயத்துல அந்த இலக்கணம் காட்சீர் வரணுங்கிறதுக்காக மாத்தி எழுதுறதும் இருக்குது. சில நேரங்கள்ல 3 சீர்களில் முடிந்து விடும் கடைசி ஈற்றடி. அப்படி முடியாம ஆசிரியப்பால 4 அதை 4 சீராக மாற்றுவதற்கு அந்த அசைநிலையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதும். இப்படி இலக்கணத்தினுடைய நுட்பங்களை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். யாப்பினுடைய அந்த இலக்கண கட்டுப்பாட்டை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்காக என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நிறைய இருக்கு அதுல. இப்ப நான் உங்களுக்கு இன்னைக்கு அடிப்படையா உள்ள 2 சொல்லியிருக்கேன். ஒன்னு அசைநிலை செஞ்சிருக்கிறாங்க, இன்னொன்னு வகையிலேயே பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வகையிலிங்கிறத எளிதா புரிந்து கொள்வதற்கு வாழ்வார், நீடு வாழ்வார், அதை ஞாபகம் வச்சுக்க. இந்த நீடு வாழ் வார் அப்படின்னு அப்படி எழுதுறத அப்படிதான், அதான் வகையுளி.
இப்படி எளிமையா இலக்கணத்தை நம்ம உள்ளார உள்வாங்கிக்கிட்டோம்னா நாம எழுதுறப்பையும் அதை வகையிலேயே நம்ம பயன்படுத்துவோம். கடைசியா தடுமாறிட்டு நிற்பாங்க. இந்த குறள் வெண்பா எழுதுறப்பையும் சரி, அல்லது வெண்பா எழுதுறப்பையும் சரிதான். நேரிசை வெண்பாவா இருக்கட்டும், இன்னிசை வெண்பாவா இருக்கட்டும், அந்த ஈற்றடியினுடைய ஈற்றுச்சிற முடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா அது வராது. அப்ப அந்த வகையிலேயே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இது அறிய தரேன். குறிப்பா பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அந்த வெண்பாகளுடைய அது மாதிரி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அப்படி வர்றப்ப இந்த வகையிலேயே நீங்க பயன்படுத்துறதுக்காக தான் இதை நான் எழுதியிருக்கிறேன், சொல்லியிருக்கேன். இன்றைக்கு நான் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்னாக்கா, என்னடா அது வரவே இல்லையே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, என்ன என்ன எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம தடுமாறி போயிடுவோம். அப்படி இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது. இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா, முறையாய் முனைவது அரசு அப்படின்னு ஒரு ஈற்றடி வருது. முனையாய் முறைவது அரசு. இப்ப பாருங்க, முனைவாய் முனைவது அப்படின்னு போட்டோம்னா மறுபடியும் ஆ வரணும். அது ஒரு இலக்கணம் வேற இருக்குங்க. தூ ஆ அப்படின்னு முடிகிறப்ப ரெண்டு சேர்றப்ப எப்படி எழுதணும்னா, முனைவ தரசு அப்படின்னு தான் எழுதணும். முனைவது அரசுன்னு பிரிச்சு எழுதுவாங்க பொருளுக்காக. ஆனா இலக்கணம் இந்த படி எழுதுறப்ப எப்படி எழுதணும்னா, முனைவ தரசு அப்படின்னு தான் எழுதணும். அப்படி இல்லாம எழுதுனா அது இலக்கண பிழை. தடமாய் பதிப்பது அரசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தடமாய் பதிப்பது அரசுன்னு எழுதக்கூடாது. நம்ம பாட்டு எழுதுறப்ப தடமாய் பதிப்ப தரசு அப்படின்னு தான் எழுதணும். அது மாதிரி இந்த இலக்கணத்துல சரியா நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு நிறைய எப்ப பயன்படும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். அதை மறந்துடக்கூடாது. குறிப்பா அந்த ஈற்றடியினுடைய ஈற்றுச்சீர் அதுல நீங்க தவறு பண்ணக்கூடாது அல்லது தடுமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடம் இன்றைக்கு உங்களுக்கு எடுக்க. பாடல்கள்ல இந்த ஈற்றுச்சீர் தான் ரொம்ப நிறைய சரியா அமையாம போயிடும். கண் கொடுத்த மூலவனே காப்பு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. உதாரணமா இன்னும் ஒரு பாடல் பாருங்க. அழகா குமரா அருமை மனமே, ஒரு வெண்பா. அழகா குமரா அருமை மனமே, பழமே சுவையே பகைமை மாறா பகைமை நிறைவாய் நிழலாக நீயே நினைவாக நானே கழலடி நாடு வேனே அப்படின்னு முடிச்சிருக்கேன். கழலடி நாடுவே நே அப்படின்னு தான் முடிக்கணும். நாடு வேனேன்னு முடிக்க கூடாது. நாடு வே நே அப்படின்னு பிரிச்சு எழுதணும். இந்த மாதிரி எழுதக்கூடிய அந்த வகையில் அந்த இடத்துல நமக்கு பயன்படும் அப்படிங்கிறத சொல்ல வரேன் நான். ஒரு இது பாத்தீங்கன்னா, இதழ் குதி என்பா அப்படின்னு ஒரு என்பா ஒண்ணு எழுதினேன். வீடும் ஊரும் வாழுமே, அதான் ஈற்றடி. வீடும் ஊரும் வாழுமே. இப்ப பாருங்க, வீடும் நேர் நேர் தேமா, ஊரும் மாமுன் நிறை வரல பாருங்க. இப்படி நான் சொன்னதுபடி எழுதுனா வீடும் ஊரும் வாழுமே அப்படின்னு நான் எழுதிட்டேன். ஈற்றடி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா அத எழுதுறப்ப இலக்கணம் அங்க தலை தட்டுது பாருங்க. அப்ப என்ன செய்யறோம், வீடும் ஊவன்னாதான் இங்க கொண்டு வரோம் முன்னாடி. இப்ப பாருங்க, வீ டும் ஊ, அப்ப காய்ச்சல் வந்துருது. அடுத்ததுல என்ன செஞ்சிருக்கோம்னாக்க ரும் வாழு அப்படின்னு இருக்கேன். ரும் வாழு, அப்ப நேர் வந்துருச்சு பாருங்க. காய்முன் நேர் ரும் வா ழு, மறுபடியும் காய்ச்சல் இருந்தது. அடுத்தது மே தனியா எடுத்து எழுதிட்டேன் நேர். வீடும் ஊரும் வாழுமே அப்படிங்கிறத இப்படி வகையிலிப்படுத்தினாதான் அந்த இலக்கணம் சிதையாம இருக்கும் அப்படிங்கிறது. இந்த எடுத்துக்காட்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். வீடும் ஊரும் வாழுமே அப்படின்னு எழுதிடுறோம். ஆனா அதை எழுதுறப்ப இப்படி பிரிச்சு எழுதிட்டோம்னா இலக்கணம் மாறாம நம்ம எடுத்துக்கிட்ட பொருள் சரியா அமையுது பாருங்க. வீடும் ஊரும் வாழுமே சரியா இருக்கு. ஆனா இலக்கணப்படி கொண்டு வர்றதுக்காக இப்படி எழுத்தை தூக்கி முன்னாடி போட்டு அந்த மீதி இருக்கிற எழுத்தை அடுத்ததுல போட்டு எழுதினோம்னா அது சரியாக இலக்கணம் அமைந்து விடும் அப்படிங்கிறத இந்த வகைவிலிங்கிறது ரொம்ப பயன்படும் நமக்கு. சில நேரங்களில் நம்ம சொல்லு வந்திருக்கோம் நம்மளுக்கு, ஆனா சொல்ல வச்சுக்கிட்டு எப்படி விளையாடுறது இலக்கணத்துல அப்படிங்கிறதுதான் வகைவிலி அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா வீடும் ஊரும் வாழுமே நல்லா இருக்கு, ஆனா இலக்கணப்படி எப்படி அமைக்கிறது? வீடும் ஊ, அடுத்தது ரும் வாழு மே அப்படின்னு எழுதுனா சரியா இருக்கு இல்லைங்களா? இப்படிதான் எழுதுறதுதாங்க. இப்படி எழுதணும்னா சிறப்பாக அமைந்து விடும் அப்படிங்கிறத நீங்க மனசுல நல்லா பதிச்சுக்கணும்.
சில சமயம் எளிமையா இருக்கிறப்ப நம்ம எழுதுறதுல எந்த விதமான சிரமமே இருக்காது. இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா, குற்றம் பொறுத்து கூப்பு அப்படின்னு நான் முடிக்கிறேன் ஒரு வெண்பாவை. குற்றம் பொறுத்து கூப்பு, எந்த சிரமமே இல்லை பாருங்க, சரியாதான் இருக்கு. நல்மொழி போற்றுதல் நன்று, இதுவும் சரியாதான் இருக்கு. நல்மொழி போற்றுதல் நன்று, இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா வீடும் ஊரும் வாழுமே நான் எழுதணும்னு நினைச்சேன்னா வகையொலிப்படுத்திதான் எழுதணும். நிறைய பேர் வகையொலிப்படுத்திதான் குறள் வெண்பாவை எழுதிட்டாங்கன்னா அந்த ஈற்றடி ஈற்றுச்சீர் சரியாக வந்துவிடும் என்று சொல்லி, இதே போல சில நுட்பங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நுட்பத்தோடு தெளிதல் என்பது மிக முக்கியம். அதிலும் குறிப்பாக இந்த வகையொலி என்பதை நாம் நன்றாக புரிந்து கொண்டால் இலக்கணத்தை குறள் வெண்பாவாக என்னுடைய ஈற்றடியும் வெண்பாவினுடைய ஈற்றடியும் சரியாக அமைக்கலாம் என்று சொல்லி இந்த அரங்கத்தை இப்பொழுது ஐயாவிடம் ஒப்படைக்கிறேன். இந்த இந்த நிகழ்வு இன்றைக்கு சிறப்பாக அமைவதற்கு ஐயா அவர்கள் மேற்கொண்ட முயற்சிக்கும், அதே போல வாழ்த்துறை வழங்கிய மைதிலி தயாளன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற சகோதரி ஆக்கு நிறைமதி அவர்களுக்கும், தமிழ் தாரகை சுகந்தினா அவர்களுக்கும், அதுபோல முனைவர் சி முருகசரஸ்வதி அவர்களுக்கும், மற்றும் நேரலையில் கலந்து கொண்ட பெருமக்களுக்கும், இந்த நிகழ்வை ஊடகத்தின் வாயிலாக பார்க்க இருக்கின்ற அந்த பாவலர்களுக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் எல்லோருக்கும் நன்றியையும் வாழ்த்தையும் சொல்லி, அடுத்த வாரம் இன்னும் என்ன சிந்திக்க போகிறோம், என்ன நடத்தப் போகிறோம், எதை பற்றி நடத்தப் போகிறோம் என்ற ஆவலுடன் காத்திருங்கள். அதுவரை விடை கூறி நன்றி கூறி விடை கூறுவது உங்கள் கோவிந்தராசன் பாலு. நன்றி, வணக்கம் ஐயா. இப்பொழுது அரங்கத்தை ஐயாவிடம் ஒப்படைக்கிறேன். அரிதினும் அரிதான பல்வேறு செய்திகளை மரியாதைக்குரிய பாவலர் மாமுனி கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்கள் தொடர்ந்து நமக்கு வழங்கி வருகிறார்கள். அவர் நம்முடைய குற்றம் களைதல் என்று சொல்லுவார்கள். தமிழில் அது ஒரு மரபு வழக்கு உண்டு. எனவே குற்றம் களைதல் என்பதே நம்முடைய இலக்கண வழக்கு. நாம் எனவே நம்முடைய செயலில் குற்றம் என்பது தவிர்க்க முடியாதது, இன்னும் சொல்ல போனால் இயல்பாக ஏற்படக்கூடியது. ஆனால் அதை களைய வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் அந்த குற்றம் மன்னிக்கப்படும். ஒரு குற்றத்தை நாம் செய்து விட்டோம் என்றால் அந்த குற்றத்தை செய்திருக்கிறோம் என்ற குற்ற உணர்ச்சி நமக்கு வந்தாலே அது நம்மை சரியான திசைக்கு கொண்டு வந்துவிடும். ஆனால் நாம் செய்த குற்றத்தை நியாயப்படுத்துகின்ற பொழுது அதுதான் சரி, அது குற்றமாக கருதப்படும். எனவே அந்த குற்றம் களைவதை நம்முடைய இலக்கணமும் ஒரு மரபாக வைத்திருந்திருக்கிறது என்பதை நம்முடைய பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலையா அவர்கள் மிக விளக்கமாக எடுத்து சொல்லி ஒரு பல்வேறு செய்திகளை, அதற்குரிய திருக்குறள் மேற்கோள்களை எடுத்து வைத்து அது ஏன் கையாளப்பட்டிருக்கிறது, அதன் நோக்கம் என்ன, அது அன்றைய காலகட்டத்தில் வடக்கில் இருந்த மொழியாக கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த மொழியினுடைய இயல்பு மாறி இருக்கலாம். இன்றைக்கு ஒரு சொல், இன்றைக்கே கூட நாம் இங்கு சென்னையில் பேசுகின்ற வழக்கு பொருள் மதுரையில் பார்க்கின்ற பொழுது மாறுபடுகிறது, திருநெல்வேலியில் வேறுபடுகிறது, கன்னியாகுமரியில் முழுமையாக மாற்றப்படுகிறது. எனவே நாம் எழுதுவது தமிழில் தான் எழுதுகிறோம். ஆனால் அதை வடக்கில் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது, அதை பேச்சு வடக்கில் அதை கொண்டு வருகின்ற பொழுது, அதை நம்முடைய வாழ்வியல் நடையில் அதை பயன்படுத்துகின்ற பொழுது ஒரே சொல் அது விரிந்தும் சுருங்கியும் வேறுபட்டும் மாறுபட்டும் அது எடுத்தாளப்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட நிலைகளில் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் அல்லது சங்க காலத்தில் வழக்கில் இருந்த சொற்கள் இன்றைக்கு விரிவடைந்திருக்கலாம், அல்லது சுருங்கி இருக்கலாம், அல்லது சில கலப்புகள் கலந்து அது சிதைந்து கூட இருக்கலாம். ஆனால் அதை இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது அது
உணர்ச்சி அடைந்த சொல்லாக, இன்னும் சில சொற்கள் பொருள் இழந்த சொற்களாக இன்றைக்கு இருக்கிறது. நாம வடக்கில் பயன்படுத்தாத காரணத்தால் அந்த சொற்கள் நமக்கு புரிவதில்லை. பல சொற்கள் இன்றைக்கு மாறுபட்ட பொருளில் நாம் பயன்படுத்துகிறோம். அது வழக்கில் அப்படி கையாளப்பட்டு விட்ட சூழ்நிலையில் அந்த சொல் அடிப்படையிலிருந்து நாற்றம் என்பதே இன்றைக்கு ஒரு துர்வாசனை என்ற பொருளில் நாம் பயன்படுத்துகிறோம். நாற்றம் என்பதே ஒரு நல்ல சொல். நாற்றம் என்பதுதான் சரியான நுகரக்கூடிய சிறந்த நுகர்ச்சியை குறிக்கின்ற வாசனை என்று நாம் சொல்லுகின்ற அந்த சொல்லை நாற்றம் என்பதுதான் பொருள். ஆனால் இன்றைக்கு நாற்றம் என்பது அசுத்தம். இன்றைக்கு அது அடிப்படையே மாறி வருகிறது. எனவே இதையெல்லாம் நாம் எடுத்தாளுகின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த நோக்கில் இருந்து அந்த சொல் மாறுபடுகின்ற பொழுது நம்முடைய பாடலுடைய கருத்து மாறுபடும் அல்லது பொருள் மாறுபடும். இன்னும் சொல்ல போனால் அது முரண்பட்ட ஒரு தோற்றத்தை கூட ஏற்படுத்திவிடும். இன்றைக்கு நாம் எழுதுகின்ற பொழுது நம்முடைய பாடல்களில் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க முடியும். ஆனால் இது எல்லாம் எதற்கு என்றால், இது தமிழில் ஒரே ஒரு சொல் பல பொருள்களை தரக்கூடிய தன்மை தமிழில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு சொல்லை நாம் எந்த இடத்தில் அதை பொருத்துகிறோமோ, எந்த இடத்தோடு அது இணைந்து நிற்கிறதோ அந்த இடத்திற்குரிய பொருளை தருமே தவிர, அந்த ஒரு சொல்லினுடைய பொருள் என்பது அது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு பொருளை தருகிறது. எனவே இதையெல்லாம் ஒரு சரியான வகையில் நாம் எப்படி பயன்படுத்த முடியும், எப்போது பயன்படுத்த முடியும் என்றால், நாம் தொடர்ந்து நம்முடைய இலக்கியங்களை படிக்க பழகுகின்ற பொழுது, அல்லது படித்தவர்கள் வாய்வழி சொற்களை நாம் சுவைக்க பழகுகின்ற பொழுது, அந்த சொற்களினுடைய உச்சரிப்புகள் அவர்கள் முறையாக உச்சரிக்கின்ற பொழுது, அதை நாம் உள்வாங்குகின்ற பொழுது, அந்த சொல்லினுடைய இனிமை நமக்கு புலப்படும். அந்த சொல்லினுடைய சரியான பொருள் புலப்படும். அதனால்தான் இன்றைக்கு திருக்குறளில் 1330 குறள்கள் இருக்கின்றன. திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்கிறார் என்று இன்றைக்கும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்புகிறோம். நமக்கு கிடைத்திருப்பதை வைத்து அதுதான் அவர் எழுதிய குறள், இவ்வளவுதான் என்று உறுதியிட்டு சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் திருக்குறள் 1330 இருந்தாலும் 1330க்கு மேற்பட்ட விளக்க உரைகள், தெளிவுரைகள், பொழிப்புரைகள், கதை உரைகள், கற்பனை உரைகள், இன்னும் சொல்ல போனால் அந்த குறளுக்கு இன்றைக்கும் பத உரைகள் என்று வந்து கொண்டிருக்கின்றன. இதை எண்ணி பார்த்தால் 1300 குறளை விட அதிகமான இன்றைக்கு விளக்கங்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான விளக்கங்கள். ஆனால் இது எங்கிருந்து வருகிறது? ஒரு குறளுக்கு ஒரு பொருள் தான் இருக்க முடியும். ஆனால் ஒவ்வொருவர் எழுதுகின்ற பொழுதும் ஒவ்வொரு வகையான பொருள் உரைக்கிறார்கள் என்றால், அது அந்த குறளினுடைய உணர்வை, அந்த குறளில் உரைப்பதை அவர்கள் பார்க்கின்ற பார்வையிலிருந்து பெறுகின்ற அறிவுரை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் எந்த நோக்கில் இருந்து பார்க்கிறார்களோ அல்லது எந்த இடத்தில் இருந்து பார்க்கிறார்களோ, இயல்பு என்பது ஒரு மனிதன், இன்றைக்கு ஒரு மனிதனை நாம் முன்பிருந்து பார்த்தால் முகம் தெரியும். முகத்தை வைத்து அவர் அழகாக இருக்கிறார், அவருடைய மூக்கு சிறப்பாக இருக்கிறது, அவருடைய கண் தெளிவாக தெரிகிறது என்று சொல்லுவோம். ஆனால் பின்பிருந்து பார்ப்பவர்கள் முதுகை பார்த்து விட்டு அவன் முதுகு குனிந்திருக்கிறது, அவன் வளைந்திருக்கிறது என்று குறை சொல்லக்கூடும். எனவே பக்கத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு அவருடைய கையை பார்த்து கற்பனை செய்யாக அவர்கள் கையை வைத்து அவரை எடை போடுவார்கள். இப்படி எந்த நோக்கத்திலிருந்து அல்லது எந்த பார்வையிலிருந்து எந்த பக்கத்திலிருந்து பார்க்கிறார்களோ அந்த பக்கம்தான் அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் இன்றைக்கும் ஒரு பாடலுக்கு பல பதவுரைகள், பல தெரிவுரைகள், பல பொழிப்புரைகள், பல விளக்க உரைகள் இன்றைக்கு உரைக்க முடிகிறது என்றால், அது தமிழில் இருக்கின்ற ஒரு சொல்லுக்கு பல பொருள் உரைக்கின்ற, உணர்கின்ற அந்த பாங்கு என்பது எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறப்பு. எந்த இடத்தில் அதை பொருத்தி பார்க்கிறோமோ அந்த இடத்திற்குரிய
தன்மையை இது பெறுவதைப் போல இன்றைக்கு ஒரு மழை நீர் எந்த நிலத்தில் அந்த நீர் பெய்கிறதோ அந்த நிலத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப அதனுடைய வண்ணம் அமைகிறதோ, செம்புல நீர் போல என்று சொல்லுகிறார்கள். அந்த செம்மண் நிலத்தில் அது பெய்கின்ற பொழுது அது செழுமையாக சிகப்பாக இருக்கும். அதுவே வேறு இடத்தில் ஒரு கரிசல் பூமியில் பெய்கின்ற பொழுது அது கருப்பாக இருக்கும். இப்படி அந்த நிலத்தின் மீது அந்த மழை பெய்கின்ற பொழுது அந்த இடத்தில் இருந்து எப்படி அது அந்த நிலத்திற்குரிய வண்ணத்தை அது பெறுகிறதோ, அதை போல இந்த சொற்கள் என்பது எந்த கருத்தில், எந்த இடத்தில், எந்த சூழலில் அதை அமைக்கிறோமோ அதை ஒட்டி அதற்குரிய பொருளும் அதற்குரிய கருத்தும் அமையும். எனவே அதற்கு நாம் முழுமையாக நூல்களை படிக்க வேண்டும். அந்த நூல்களில் இருக்கின்ற கருத்துக்கள் எப்படி எடுத்தாளப்பட்டிருக்கின்றன, அதை எப்படி கையாண்டிருக்கிறார்கள், அவர்கள் எந்த நோக்கோடு அதை செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உள்வாங்கி அதை உணர்வோடு படித்து அதன் உச்சரிப்பை சரியாக நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் அந்த எழுத்துக்குரிய தன்மை புரியும், அந்த எழுத்தை நாமும் பயன்படுத்த முடியும் என்பதை நம்முடைய பாவலர் மாமுனி கோவிந்தராசன் பாலையா அவர்கள் இன்றைக்கு இந்த வகுப்பின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதை சிறப்பான வகையில் வெளிப்படுத்தியதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்து இன்றைக்கு 45வது அமர்வில் பங்கு கொண்ட அனைவருக்கும், இந்த அமர்வை ஒருங்கிணைத்த அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் வழக்கறிஞர் ஆக்கு நிறைமதி அவர்களுக்கும், அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கத்தின் அம்மா தமிழ் பீடம் செயலாளர் தமிழ்த்தாரகை சுகந்தீனா அவர்களுக்கும், அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கத்தின் தென்மண்டல தலைவர் முனைவர் சே முருக சரஸ்வதி அவர்களுக்கும், மற்ற நிர்வாகிகளுக்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவித்து இன்றைய அமர்வை சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த தமிழன் கவிதாலயம் இணை நிறுவனர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி கவிமாமணி மைதிலி தயாளன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, பா எழுதவா பயிற்சி வகுப்பை பார்த்தீங்களா? உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சுதா? இது போன்ற தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே காண கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்திருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவங்களையும் கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தோட சப்ஸ்கிரைபராக மாற்றிடுங்க. இது போன்ற தமிழ் நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளுக்கான எப்பொழுதும் கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.